सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्म तल्प्यन रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषण आदीन पुण्यानिवन परम भागवतं स्मरामि। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमस्ते पंकजांग्रे कृष्ण नमस्ते पंकजांग्रे कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमो नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த சிவனத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் அருமையான சரித்திரம் பரத யோகேஸ்வரருடைய சரித்திரம். நிறைய பேர் ஜடபரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜடபரதர் அப்படின்னா இந்த தேகத்தை ஜடமாக, இந்த பிரபஞ்சத்தை ஜடமாக உதறி தள்ளியவர். தான் மட்டும் ஆத்ம சைதன்யத்தில் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருந்தார். பிரம்மபூத நிலையில் இருந்தார். அப்படிப்பட்ட அதனால் ஜடபரதர் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் ஜடபரதன்னு சொல்ல, ஜடமாக இல்லை, அவர் ஆத்ம சைதன்யத்தில் பிரகாசித்து கொண்டு இருந்தார். அதனால் அவர் பரத யோகீஸ்வரர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சில மகான்களுடைய கருத்து. அவர் சாதாரண மகாத்மா இல்லை. சொல்லப்போனால் அவருடைய பேரால் தான் நம்ம தேசத்துக்கே பாரதம் அப்படின்ற பேர் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி அஜநாபம் அப்படின்னு, அதுக்கு முன்னாடி உள்ள காலத்திலலாம் அஜநாபம் என்று நம்ம தேசத்தை அழிக்கப்பட்டது, நம்ம இந்திய தேசத்தை. அப்புறம் அந்த இந்திய தேசம் எப்பொழுது பாரதம் தேசமாக மாறிது அப்படின்னா இந்த பரத யோகீஸ்வரர் காலத்திலிருந்து தான் பாரத தேசமாக மாறிடுது. அதாவது இவருடைய வரலாறு எப்படின்னா, ஆரம்பத்தில் பகவான் பிரம்மதேவரை படைத்தார். பிரம்மதேவருக்கு 2 புத்திரர்கள் உண்டானார்கள், பிரியவர்தன் உத்தானபாதன். அதற்கு இல்லை பிரம்மதேவருக்கு ஸ்வயம்பு முனு சதரூபா அப்படின்னு ஒரு தம்பதிகளை சிருஷ்டி செய்தார். பகவானுக்கு அடுத்தது பிரம்மதேவர், பிரம்மதேவருக்கு அடுத்தது ஸ்வயம்பு முனு சதரூபா அப்படின்னு ஒரு தம்பதிகளை சிருஷ்டி செய்தார். அந்த ஸ்வயம்பு முனு சதரூபாய்க்கு பிறந்தவங்க தான் 5 பேர். அதில் 3 பெண்கள், 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் பெரியவங்க. அதில் மூத்தவர் யாருன்னா பிரியவர்தன். 2வது புத்திரன் யாருன்னா உத்தானபாதன். 3வது அதுக்கப்புறமா பிறந்தவர்கள் 3 பேரும் பெண்கள். தேவஹூதி, பிரசூதி, ஆஹூதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பெண்கள். அதில் பிரியவர்தனுடைய வம்சத்தில் பிரியவர்தனுக்கு அடுத்தது ஆக்னீத்ரன் அப்படின்ற புத்திரன் பிறந்தார். அந்த ஆக்னீத்ரனுடைய புத்திரன் யாருன்னா ரிஷபதேவர். இல்லை பிரியவர்தனுடைய புத்திரன் ஆக்னீத்ரன். ஆக்னீத்ரனுடைய பிள்ளை நாபி சக்கரவர்த்தி. அந்த நாபியினுடைய புள்ள தான் நாபி பகவானத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டார். பகவானே எனக்கு புத்திரனாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டதனால நாபியினுடைய புத்திரனாக சாக்ஷாத் ரிஷபதேவராக பகவான் அவதரித்தார். அந்த ரிஷபதேவருக்கு இந்திரனுடைய பெண்ணாகிய ஜெயந்தி என்பவர்கள் மூலமாக 100 புத்திரர்கள் பிறந்தார்கள். அதில் மூத்தவராகவும் அதே சமயத்தில் ஜேஷ்ட சிரேஷ்ட குணசம்பன்னராகவும், ஜேஷ்டராகவும் இருந்தார், சிரேஷ்டராகவும் இருந்தார். மூத்தவராகிய பரத யோகீஸ்வரர் அவருடைய பற்றி சரித்திரம் தான் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் பாருங்கள். ரிஷபதேவர் யாருன்னா பகவான். அவருடைய சரித்திரமே 2 அத்தியாயத்தில் பூர்த்தி பண்ணிடுறாங்க. ஆனால் பரத யோகேஸ்வரர் சரித்திரம் பார்த்தா 10 அத்தியாயத்துக்கு மேலே போகிறது. எப்படி பரத யோகேஸ்வரனா
ஏன்னா பரத யோகேஸ்வரர் அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா, அப்படிப்பட்ட ஒரு யோகேஸ்வரர். ரிஷபதேவர் வந்து பகவானுடைய அவதாரமே ஆனாலும் அவருக்கு 2 அத்தியாயம் தான், 2 அத்தியாயத்தில் கதையை முடிச்சிடுறாங்க அவருடைய சரித்திரத்தை. ஆனாலும் பார்த்தா சுகாச்சாரியர் அப்படி பரத யோகேஸ்வரர் சரித்திரம் மட்டும் விஸ்தாரமாக சொல்கிறார். ரொம்ப அற்புதமான சரித்திரம் பரத யோகேஸ்வரருடைய சரித்திரம். அந்த பரத யோகேஸ்வரர் வந்து விஸ்வரூபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரஜாபதி. அந்த விஸ்வருடைய பெண் வந்து பஞ்சஜனி என்பவளை திருமணம் செய்து கொள்கிறார். அவள் மூலமாக இவர் 5 பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார். சுமதி, அதாவது ரிஷபதி அவர் வந்து இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கும் போது இந்த தேசத்துக்கு வந்து அஜனாப வருஷம் தான் பேர் இருந்தது. அவர் பரத யோகேஸ்வருக்கு பட்டம் கட்டின பிறகு ரிஷபதேவர் அவர் வந்து என்னென்னா சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு உலகத்துக்கு சந்நியாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நடத்தி காட்டுவதற்காக தன் சந்நியாச தர்மத்தை அப்படி துல்லியமாக பரமஹம்ச தர்மத்தை நடத்தி காட்டினார். அந்த ரிஷபதேவர் பரத யோகேஸ்வரர் பட்டம் கட்டிட்டு அவர் சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டுட்டார். அப்படி இருக்கும்போது பரத யோகேஸ்வரர் வந்து ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு விஸ்வரூபனுடைய பெண்ணாகிய பஞ்சஜனியை திருமணம் செய்து அவருக்கு மூலமாக 5 பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார். ஸ்ரீ சுகவாச்ச வரதஸ்து மகாபாகவதோ யதா பகவதா அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதஸ்ததனுசாசனபரஹ பஞ்சஜனம் விஸ்வரூபம் துஹிதரம் உபயேமே தஸ்யாம் ஊஹ வா ஆத்மஜான காத்யேன அனுரூபான் ஆத்மனः பஞ்சஜனயாமாச பூதாதிர் இவ பூத சூக்ஷ்மானி. பஞ்சபூதங்களிலிருந்து பூத சூக்ஷ்மங்கள் உண்டாவது போல இவரிடத்திலிருந்து பஞ்சஜனி என்ற பெண்ணிடத்திலிருந்து 5 புத்திரர்கள் தனக்கு சமமாக 5 புத்திரர்கள் பெற்றெடுத்தார் பரத யோகேஸ்வரர். அவர் பேர் வந்து சுமதி அப்படின்னு ஒருத்தர். ராஷ்டிரபிரத்து சுமதிம் ராஷ்டிரபிரதம் சுதர்சனம் ஆவரணம் தூமகேதும் இது. சுமதி, ராஷ்டிரபிரத்து, சுதர்சனன், ஆவரணன், தூமரகேது இது. இந்த 5 பேர் வந்து சுமதி, ராஷ்டிரபிரத்து, சுதர்சனம், ஆவரணன், தூமரகேது. இந்த 5 பேருமே வந்து அப்பாவுக்கு துல்லியமான சிறந்த பாகவதர்களாக திகழ்ந்தாரலாம். சிறந்த பராக்கிரமசாலி, வீரதீர பராக்கிரமம் கொண்டவர்களாக, நன்னடத்தை கொண்டவர்களாக திகழ்ந்தாரலாம் அவங்க 5 பேருமே. அதுதான் இங்கே சொல்கிறார். அஜனாபம் நாமைதத் வருஷம் பாரதமிதி எதை ஆரம்பிய வியபதிசந்தி. அதுக்கு முன்னாடி அஜனாபம் இந்த வருஷத்துக்கு பேர். அஜனாபம் நாமைதத் வருஷம் பாரதமிதி எதை ஆரம்பிய வியபதிசந்தி. பரத யோகேஸ்வரர் பரத மன்னர் ஆண்ட காலத்திலிருந்து தான் இந்த தேசத்துக்கு பாரத தேசம் பேர் ஏற்பட்டது என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறார், ராஜ்யத்தை நன்றாக தன்னுடைய மக்களை குழந்தைகள் போல, பெற்ற குழந்தைகளைப் போல அப்படி அன்போடு மக்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார். தன்னுடைய தந்தை பாட்டன் வழியில் வந்த ராஜ்யத்தை தன் தந்தை பாட்டனார்கள் எப்படி மக்களை ரட்சித்தார்களோ அதுபோல் சிறப்பாக ரட்சித்து கொண்டு வருகிறார் சந்தோஷமாக. அப்படிப்பட்ட பரத யோகேஸ்வரர் என்ன பண்ணுறோன்னா, நிறைய யாகங்கள்லாம் யக்ஞம் கிரதுன்னு சொல்லக்கூடிய அந்த யாகத்திலே பலவிதமானவர்களாக இருக்கு இல்லையா, அந்த பலவிதமான தர்ஷமொழி எல்லா யாகங்களையும் பண்ணுறாரு அவர். சொல்லப்போனால் நிறைய யாகங்களை பண்ணி அப்படின்னா யக்ஞத்தினால பகவானை ஆராதிக்கிறார். யக்ஞ நாராயணனை ஆராதிக்கிறார். அப்படி யாகங்களால் பகவானை ஆராதிக்கிறது நோக்கம் என்னென்னா, அந்த யஜ்ஞங்களால் ஆராதிக்கும் போது தேவதைகளை தானே கூப்பிடுவாங்க. இந்திராய ஸ்வாகா, அக்னேய ஸ்வாகா, வருணாய ஸ்வாகா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த தேவர்கள்லாம் வருவாங்க இல்லையா. அந்த தேவர்கள்லாம் வந்து அப்போல்லாம் நேரில் வந்து அவிர்வாகத்தை பெற்றுக்கொள்வார்களே. அந்த தேவர்கள்லாம் பகவானுடைய அங்கங்களாக தியானம் பண்ணுவாராம். எப்படி பாருங்கள், பகவானுடைய அகமத்துனா யாகங்கள் செய்வதனுடைய நோக்கமே என்னென்னா மனசு சுத்தமாகிறதுக்கு தான். அப்படி மனசு சுத்தமாகிறதுக்காக தான் யாகமே பண்ணுறது. பகவான் தான் பரதேவதம். பரதெய்வம் யாருன்னா சாக்ஷாத் பகவான் தான். அதுதான் இங்கே சொல்கிறார். பரபிரம்மம் யக்ஞ புருஷன் ஆகிய பகவான் தான் இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறார்.
பரே பிரம்மணி யஜ்ஞபுருஷே சர்வதேவதா லிங்கானாம் மந்திராணாம் அர்த்த நியமா கதையா சாக்ஷாத் கர்த்தரி பரதேவதாயாம் பகவதி வாசுதேவ ஏவ பாவயமான ஆத்ம நைபுண்ய மிருதித கஷாயோ அவிஷு அத்வர்யுபிர் கிருஹ்யமானேஷு ச யஜமானோ யஜ்ஞபாஜோ தேவாம்ஸ்தான் புருஷ அவயவேஷு அபித்யாயத்து. அப்போது யஜ்ஞபாஜம் யஜ்ஞபாகங்களை பெறக்கூடியவர்களாகிய யாகங்கள் பாகத்தை பெறக்கூடியவர்களாகிய அக்னியே சுவாகா இந்திரே சுவாகான்னு சொல்லும்போது அவரெல்லாம் பெறக்கூடியவர்களாகிய அந்த தேவர்களையெல்லாம் பகவானுடைய அங்கங்களாக தியானித்து அதனால் பகவானிடத்தில் பக்தி உண்டாயிடுச்சான். வாசுதேவனுடைய அம்சங்கள் தானே தேவர்கள்லாம். அப்போ அந்த தேவர்களுக்கு கூடிய ஆவிர்வாகம், அந்த தேவர்களை குறித்து யாகம் நடத்தினால் கூட அந்த தேவர்களையெல்லாம் பகவானே, ஆனால் பகவத் பிரீதிக்காக யாகம் நடத்துகிறார். அதில் அந்த தேவர்களை அழைக்கணுமே அப்படின்போது அந்த தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவிர்வாகம் கொடுத்தா கூட அந்த தேவர்களையெல்லாம் பகவானுடைய அங்கங்களாக குறித்து தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணும்போது அப்போ பகவானுடைய அங்கங்களாக தேவர்களை தியானம் பண்ணுறாரே தவிர தனித்தனியாக தேவர்களை தனியாக உபாசிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு பரபிரம்மமாகிய அதான் சொல்கிறேன், பகவதி வாசுதேவ ஏவ அப்படின்னு சொல்கிறேன். சாக்ஷாத் அதான் சொல்கிறேன், சர்வதேவதா லிங்கானம் மந்திரானம் அர்த்த நியமா கதையா சாக்ஷாத் கத்திரி பரதேவதாயம் பகவதி வாசுதேவ. அது பரபிரம்மமா பரே பிரம்மணி யஜ்ஞபுருஷே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரதேவம் பரபிரம்மம் பரமாத்மா பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசுதேவனிடத்தில் பக்தி உண்டாயிடுச்சு. எந்த அளவுக்கு யாகங்கள் நடத்தி என்னன்னா பகவானிடத்தில் எல்லாமே போக்தாராம் யஜ்ஞ தபசாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பாளன். தேவர்களுக்கு கொடுத்தா கூட மறைமுகமாக பகவான் தான் அதை அனுபவிக்கிறாராம். அதனால் தேவர்களை குறித்து யாகம் பண்ணாலும் அந்த தேவர்களை பகவானுடைய அங்கங்களில் தியானம் பண்ணாராம். தியானம் பண்ணும்போது அப்போ பகவானிடத்தில் தான் அவருக்கு பக்தி அதிகமாகிடுச்சு. இப்படி ஒவ்வொரு யாகங்கள்லாம் பண்ண இப்படிப்பட்ட எல்லாம் பகவதர்ப்பணமாக யாகம் செய்வதனால அவருடைய மனசு சுத்தமாகிடுது. சுத்தமான ஹிருதயத்தில் பௌதிக விஷயத்துக்கு இடம் கிடையாது. இனிமேல் அவர் ராஜ்யத்தை ஆள்றதுக்கான கர்மாவில் நம்மே கர்மானி லிம்பந்தி, இனிமேல் கர்மாவில் அவருடைய மனசு ஒட்டாது. ஏன்னா நம்மே கர்ம பலஸ்பிருகா, இந்த அற்பமான கர்ம பலன்கள் அவருக்கு ஆசை கிடையாது. ஏன்னா அனவரதம் பகவானிடத்தில் தியானம் பண்ணி பகவத் பக்தி உண்டாயிடுச்சு அவருக்கு. அது எப்படி உண்டாச்சுன்னா ஏவம் கர்ம விசுத்தியா விசுத்த அந்த ஹிருதயத்தில் கர்மா செய்ய பலனை உத்தேசித்து கர்மா செய்யலை. இப்போ யாகங்கள்லாம் தேவர்களை குறித்து யாகங்கள் பண்ணுறேன்னா அந்த தேவர்கள் சில பலன்களை கொடுப்பார்கள். ஆனால் அந்த பலன்களை அவர் விரும்பலை. அவர் விரும்பினார்னா அந்த தேவர்களே பகவானுடைய அங்கங்களில் வச்சு தியானம் பண்ண பகவானுடைய பக்தியை தான் விரும்பினார். அதனால் என்ன ஆச்சுன்னா மனசு சுத்தமாகிடுச்சு. பகவானை தியானம் பண்ணதான் மனசு சுத்தமானதால் அந்த யஜ்ஞ கர்மமானதும் அந்த காலத்தில் ரித்விக்குகளும் பரிசுத்தமானவர்கள். அது ஸ்வரலோபம் தந்திரலோபம் மந்திரலோபம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக பண்ணியிருக்காங்க யாகங்கள். அதே சமயத்தில் இவரும் சிறந்த பக்திமான் நடத்துகிற அந்த யாகத்துக்கு எஜமானன் ஆகிய பரத யோகீஸ்வரர் சிறந்த பக்திமான். அப்போ அந்த யாகம் எப்படி இருக்கும்? அப்போது அந்த இடத்துல என்னென்னா பகவத் ஆராதனையாக பண்ணதுனால அந்த யாகமானது இவருடைய மனசு சுத்தியை உண்டாக்கிடுச்சு, பலனை எதிர்பார்க்காதனால. ஏவம் கர்ம விசுத்தியா, கர்மாவனால் மனசு சுத்தமாகிடுது. விசுத்த சத்வஸ்ய அந்த ஹிருதய ஆகாஷ சரீரே, அந்த ஹிருதயமானது மனசானது சாத்விகம் நல்ல சுத்தமான ஹிருதயம் கொண்டவராக ஹிருதயமானது ஹிருதய ஆகாஷ அந்த ஹிருதய ஆகாசத்தில் பகவான பிரம்மணி பகவதி வாசுதேவி மகாபுருஷ லோபோப லக்ஷணே ஸ்ரீவத்ச கௌஸ்துப வனமால ஹரிதர கதாதிபிர் உபலக்ஷிதே. அப்போ சங்கு சக்கர கதாதாரியாக பகவானை ஹிருதயத்தில் சுத்தமான ஹிருதயத்தில் பகவான் நல்லா பிரகாசிப்பான், தன்னாலே பிரகாசிப்பான் பகவான். உன் மனசு சுத்தமானதுக்கு என்ன அடையாளம்னா பகவத் தியானம் எப்பொழுதும் மிளிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் மனசில் பகவத் பக்தி எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் மனசு தான் சுத்தமாக இருக்குதுங்க. நான் மனசு சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா மற்ற நினைவுகள்லாம் இல்லாமல் இருக்கிறது மனசில் நினைவுகள் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படியே நினைவுகள் இல்லாமல் இருக்கிறது சுத்தமானது கிடையாது. பகவான் ஹிருதயத்தில் பிரகாசிக்கணும். உன் மனசு சுத்தமானதுக்கு அதான் அடையாளம். எப்படி ஒரு கிணத்துல இருக்கிற நீரெல்லாம் ஒரு துண்டு போன கிணத்தை சுத்தம் பண்ணுறதுனால அது உள்ள ஊற்றுகள் உண்டாக்க வேண்டியதில்லை. ஊற்றுகள் தன்னாலேயே எப்படி தூர் வரும்போது அந்த
அந்த கிணறு சுத்தம் பண்ணும்போது தன்னாலே பீரிட்டு அடிக்கிறது அந்த ஊற்றானது. அது மாதிரி நம்ம ஹிருதயத்தில் மனசு சுத்தமாகனா பகவான் ஹிருதயத்தில் சங்க சக்கர கதா ஏற்கனவே பகவான் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் பிரகாசிப்பானோ. நம்ம ஹிருதயத்தில் ஸ்வச்சித்தமாக இருக்கக்கூடிய ரெடியாக இருக்கக்கூடிய நம்ம காட்சி கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய அந்த பகவான் தன்னாலே பிரகாசிப்பானோ. ஆனால் சாதனையில் மனசு சுத்தமானாவே ஹிருதயத்தில் பகவான் தெரிவானாம். அப்படி தான் இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பரத யோகீஸ்வரருக்கு மனசு சுத்தமானதுக்கு அடையாளமாக பகவான் தெரியும். எப்படி தெரிஞ்சார் பகவான்னா, பகவதி வாசுதேவி மகாபுருஷ ரூபோப லக்ஷணே. மகாபுருஷனாகிய நாராயணனுடைய ரூப லக்ஷணங்கள் எல்லாம் லக்ஷணத்தோடு, அதாவது சங்க சக்கரம் கதை பத்மம் இந்த ஆயுதங்களோட மகாலட்சுமி ஹிருதயத்தில் ஸ்ரீவத்சமந்த மறு அதில் மகாலட்சுமியுடைய வாசத்தோடு பகவான் காட்சி கொடுத்தாங்க அவர் ஹிருதயத்தில். ஸ்ரீவத்ச கௌஸ்தவ வனமால அரிதர கதாதிபிர் உபலக்ஷிதே நிஜபுருஷ ஹில்லிகிதே. நிஜபுருஷ உண்மையான பக்தனுடைய ஹிருதயத்தில் பகவான் இப்படி தெரிய ஆரம்பிப்பார். அந்த ஹிருதயத்தில் எழுதி வைக்கப்பட்ட சித்திரம் போல அப்படி அசையற்றவராக நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டாராம். ஹிருதயத்தில் நல்லா பிரகாசிக்கிறாராம் பரத யோகீஸ்வரர். இல்லறத்தில் இருந்து கொண்டே இப்படி கர்மானுஷ்டானம் பண்ணுறது பகவதர்ப்பணமாக செய்ததுனால ஹிருதயம் சுத்தமாகி அதில் பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டார். அப்போது பகவானை தியானம் பண்ணுறார். உபலக்ஷதே நிஜபுருஷ ஹிருதேன் ஆத்மனி புருஷ ரூபேன விரோச்சமான உச்சஸ்தரம். எந்த நிஜபுருஷ உண்மையான பக்தர்களாகிய நாரதர் பிரகலாதம் போன்ற ஹிருதயங்களெல்லாம் பகவான் எப்பொழுதும் பிரகாசிக்கிறாரோ அந்த பகவான் பரத யோகேஸ்வரர் ஹிருதயத்திலும் தெரிய ஆரம்பித்தாராம். புருஷ ரூபேன புருஷ ரூபத்தில் தெரிஞ்சார். பகவான்னா ஒரு புருஷ ரூபத்தில் தான் இருக்கிறார் பகவான். புருஷோத்தமன் அவனால் தான் அவரை சொல்கிறோம். சங்கர் சக்கர கதாதாரியே பகவான் காட்சி அளிக்கிறார். சிரோச்சமான உச்சஸ்தரம் பக்திர் அனுதினமேதமான அயாஜாயத. அதிகமான உச்சஸ்தரமான உயர்ந்த பக்தி அவருக்கு உண்டாயிடுச்சு. இப்படி உயர்ந்த பக்தியில் இருக்கிறவங்கள பகவத் உலகத்தில் வாழறவங்கள இந்த பௌதிக உலகத்துக்கு அழைச்சின்னு வர முடியாது அவங்க. ஏன்னா பகவத் உலகத்தில் அவர்கள் ரமித்து கொண்டு இருக்கிறார்கள், பேரானந்த நிலையில் திளைச்சி இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க பக்திக்கு தான் லாய்க்கு. எல்லாரும் இடையூறாக தான் தெரியும் அவங்களுக்கு. ஆமாம், ராஜ்யத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டம் இனிமேல். அப்போ என்ன பண்ணுறதுனா, ஆளுக்கு உயரமாக பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரிடத்தில் பட்டம் கட்டிட்டார். இனிமேல் இல்லறத்தில் நாம் பிரவேசிக்கிறது தகுதியாது. ஏன்னா பகவத் பக்தியில் தான் அவர் மனசு செலுத்ததே தவிர ராஜ்ய காரியங்களில் அவர் மனசு செல்லலை. எப்பொழுதும் பகவத் ஆராதனையாக யாகங்கள் பண்ணிட்டு இருக்கிறார், பூஜைகள் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த பகவத் பக்தி தனக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிச்சு. அப்போ பகவத் பக்தி தனக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு கயிறானது என்னென்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கட்டுறதுக்கு உதவும். கயிறு எரிஞ்சு போன கயிறு எப்படி கட்டுறதுக்கு உதவும், அதுபோல் இவர் கர்ம பீஜங்கள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு இல்லையா, அப்படின்னு மனசு சுத்தமாகிடுச்சு இல்லையா. இனிமேல் இந்த லோகரக்ஷணத்துக்கு இனிமேல் நாம் லோகரக்ஷணம் பண்ணுறதுக்கு நாம் தகுதியுடையவர்கள் இல்லை. நம்ம பகவத் பக்திக்கு தான் தகுதியுடையவர்களாக ஆன பிறகு என்ன பண்ணுற, தன்னுடைய புத்திரர்களிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சி பிரித்து அந்த 5 பேருக்கும் பாகவதம் பிரித்து கொடுத்து ராஜ்யத்தை அவரிடத்தில் ஒப்படைச்சிட்டு இவர் நேராக கண்டகி நதிக்கரைக்கு போயிட்டார். நேபாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட அந்த அந்த சாலக்கிராம சிலைகள்லாம் விளையக்கூடிய அந்த இடத்துக்கு, புலகாசிரம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டார் அவர். ஏவம் வருஷாயுத சகசிர பர்யந்த அவசித கர்ம நிர்வாண அவசரோ அதிபுஜ்யமானம் ஸ்வதனியேபியோ ரிக்தம் பித்ருபைதாமகம் யதாதாயம் விபஜ்ய பித்ருபைதாமகம். அப்பா பாட்டன் வழியில் வந்த அந்த சொத்தை பிள்ளைகளுக்கு பாகம் பிரித்து கொடுத்துட்டு அந்த ராஜ்யத்தை விபஜ்ய ஸ்வயம் சகல சம்பன் நிகேதாத்து புலகாசிரமம் பிரபவ்ராஜ. புலகாசிரமத்துக்கு போயிட்டாராம். நேபாள் பக்கத்தில் இருக்கிற கண்டகி நதி அங்கே போயிட்டாராங்க. ஏதோ மலைக்கு மேலே அங்கே நல்ல குளிர் பிரதேசம். அந்த இடம் பயங்கரமான குளிர் பிரதேசத்துக்கு அங்கே போயிட்டார். அந்த இடத்துல தான் சாலக்கிராம சிலைகள்லாம் விளையக்கூடிய இடமா அது. இந்த கண்டகி நதி இருக்கிற இடம் புலகஸ்திய இருக்கிற ஆசிரமங்களுக்கு ஆசிரமங்கள்லாம் எங்கே இருக்காங்களோ அந்த புலகாசிரமத்தாண்டு போயிட்டார். அவர் ராஜ்யத்தை திறந்து சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு கிளம்புகிறார். 10,000 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டார். அது பிள்ளையிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டார். அவர் கிளம்பிட்டார். சம்பன் நிகேத எல்லா சம்பத்துக்களையும் திறந்துட்டார்.
ஒரே ஒரு சம்பத்தை மட்டும் எடுத்துட்டார். பக்தின்ற சம்பத்து தான் பெரிய சம்பத்துன்னு அதை எடுத்துன்னு போயிட்டார். சம்பன் நிகேதாத்து ஸ்வநிகேதாத்து புலகாசிரமம் பிரபப்ராஜ யத்ரஹ பாவ பகவான் ஹரிரத்யாபி தத்ர தியானம் நிஜ ஜனானம் வாத்சல்யேன சந்நிதாபியத்து இச்சாரூபேன. உண்மையான பக்தர்கள் தியானிக்க எந்தெந்த ரூபங்களில் தியானம் பண்ணுறாங்களோ அந்தந்த ரூபத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய இடமா அந்த இடம் புலகாசிரமம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்கர நதி அந்த காலாஞ்சு. அப்படிப்பட்ட கண்டகி நதி கரையில் இப்போ அவர் போன இடத்துல நேபாள் பக்கத்தில் இருக்க அந்த நேபாளில் இருக்கிற அந்த இடம் பரதயோகேஸ்வரர் தியானம் பண்ண இடம் அந்த மலை பிரதேசத்தில். அப்படியேப்பட்ட அந்த புலகாசிரமத்தில் அந்த இடத்துல வந்து என்ன சாநித்தியம்னா சரியான சாநித்தியம். உண்மையாக பக்தி பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த நரசிம்மராவ் தியானம் பண்ணால் நரசிம்மராக காட்சி கொடுப்பாராம், ராமராக தியானம் பண்ணால் ராமராக காட்சி கொடுப்பான், கிருஷ்ணா தியானம் பண்ணால் கிருஷ்ணா காட்சி கொடுப்பாராம், வராகராக தியானம் பண்ணால் வராகரா. அப்படி அவங்களுக்கு அந்த பக்தர்கள் எந்தெந்த ரூபத்தில் தியானம் பண்ணுறாங்களோ அந்த ரூபத்தில் பகவான் உடனே பிரத்யட்சமாகிடுவாராம், சீக்கிரமாக பகவான் பிரசன்னமாகிடுவாராம். அப்படிப்பட்ட சாநித்தியம் நிறைஞ்ச இடமா அந்த இடம் அந்த புலகாசிரமம் பக்கத்தில். அந்த புலகாசிரமத்தாண்ட அந்த இடத்துக்கு போயிருக்காரு. நிஜ ஜனானம் வாத்சல்யேன பகவான் அந்த உண்மையான பக்தர்கள் மேலே உள்ள வாத்சல்யத்தினால ஒரு கன்றிடத்தில் பசு காட்டக்கூடிய பாசம் தான் வாத்சல்யம்னு பேர். வத்சலம்னா கன்றுன்னு அர்த்தம். அது வாத்சல்யம்னா ஒரு தாய் பசுவானது கன்றிடத்தில் காட்டக்கூடிய பாசம் தான் அது வாத்சல்யம் சொல்லலாம். அப்படி தன் குழந்தைகளிடத்தில் ஒரு தாய் எப்படி பாசத்தை காட்டுவாளோ அது மாதிரி உண்மையான பக்தரிடத்தில் பகவான் அதிகமான பாசத்தை காட்டக்கூடிய பகவான் அங்கே அவர்கள் எந்த ரூபத்தில் விரும்புகிறாங்களோ அந்த ரூபத்தில் உடனே காட்சி கொடுப்பானா. பகவான் எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும் இல்லையா, அதனால் அந்த ரூபத்தை ஹரிரத்யாபி தத்த தியானம் நிஜஜனானம் வாத்சல்யேன சந்நிதாபியத இச்சா ரூபேன. அந்த பக்தர்கள் ஆசைப்பட்ட ரூபத்தை பகவான் காட்சி அளிப்பானான். எத்ராசம பதான் உபயதோ நாபிபிர் துஷ சக்கர நதி நாம சரித் பிரபரா சர்வத பவித்ரி கரோதி. அந்த சக்கர நதின்னு சொல்லக்கூடிய கண்டகி நதி ஓடக்கூடிய இடம் அது. அந்த ஸ்தாலக்கிராம சிலைகள்லாம் விளையக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து என்னென்னா அந்த மலை பிரதேசத்தில் அங்கே கண்டகி நதியாண்ட அவர் சாலக்கிராம சிலையை வச்சுட்டு வழிபட்டு கொண்டு இருக்கிறார். எப்படி வழிபடுறாரு பாருங்கள். தஸ்மின் பாப கிளச ஏகலக புலகாசிரம உபவனே. புலகாசிரம பக்கத்தில் ஒரு உபவனம், ஒரு வனம் இருக்குது. அந்த வனத்தில் எப்படின்னா விவித குசும கிசலைய துளசிகாம்புபிஹி கந்த மூல பலோபஹாரஸ்ச சமீகமான பகவத ஆராதனம் விவிக்த உபரத விஷய அபிலாஷ உபபுரோதோப சமஹ பராம் நிர்விதிம் அவாப. அந்த புலகாசிரமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்தில் பலவிதமான பொருட்கள், அருகம்புல் இவைகளால் அங்கே வந்து ஒரு சாலக்கிராம சிலையை வைத்து கொண்டு அதுக்கு பகவான் அந்த சாநித்தியம் நிறைஞ்சதுன்னு சாலக்கிராம சிலையை வச்சு தான் வழிபடுவாங்க. பகவான் அதில் சாநித்தியமாக இருக்கிறாரே பகவான். அங்கே சாலக்கிராமங்களே விளையக்கூடிய இடமாச்சு. அப்படின்னும் போது அதை வச்சு வழிபடுறார். அங்கே பொருட்கள் அருகம்புல்லாம் வச்சு அது பிறகு வந்து சில கிசலைங்களை சில துளசி போன்ற பத்திரங்கள் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பித்து பகவானுக்கு கிழங்கு, வேறு, பழங்கள், புஷ்பங்கள் இவைகளால் பகவானை ஆராதிக்கிறார். அப்படிப்பட்ட சில துளிர்களால் பகவானுக்கு புஷ்பங்களால் அர்ச்சனை, துளசினால் ஆஞ்சி எடுத்த துளசினால் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி பகவான் நாமங்களை சொல்லி அப்படி அர்ச்சனை பண்ணி கொண்டு அப்படி கண்களால் கண்ணீர் மல்க பிரேமாஞ்சனத்தோடு அப்படி ஆனந்தமாக பகவானுக்கு பூஜை பண்ணுறாங்க. விவித குசும கிசலைய பலவிதமான அப்படிப்பட்ட அருகம்புல் அதுபோல் பலவிதமான புஷ்பங்களால் பலவிதமான பழங்களால் வேர்களால் அப்போ துளசினால் பகவானுக்கு ஆராதனை பண்ணுறாங்க. துளசிகா அம்புபிகி அப்போ ஜலத்தினால பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி ஆராதனை பண்ணுறாரு. பகவானுக்கு ஜலம் வைக்கணும் இல்லையா, தீர்த்தம் வைக்கணும், பகவானுக்கு காய்கனி கிழங்குலாம் நைவேத்தியம் வைக்கணும். வச்சுட்டு அது பகவானை சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவார் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி. இப்படி கந்த மூல பலோபகாரஸ்ச சமீகமான பகவத ஆராதனம் அப்படி பகவானுக்கு இப்படி ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கிறார். விவிக்த உபரத விஷய அபிலாஷ
என்னாச்சுன்னா இப்படி ஏகாந்தமாக விவிக்த தனிமையில் பகவானுக்கு இப்படி பூஜைகள் பண்ணி போனா வீட்டை மறந்தார், நாட்டை மறந்தார், பிள்ளைகளை மறந்தார், தன்னுடைய பிரஜைகளை மறந்தார், மனைவியை மறந்தார், சொத்து சுகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டாராம். எல்லா விதமான ஆசைகளையும் விட்டு இப்போ ஒரே ஒரு சொத்து யாருன்னா பகவான் மட்டும்தான், ஒரே ஒரு துணை யாருன்னா பகவான் மட்டும்தான், நமக்கு உறவினர் யாருன்னா பகவான் மட்டும்தான். இந்த சாதுக்கள் தான் நம்ம உறவினர்கள். இந்த புலகாசிரமத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள், மகான்களுடைய சன்னிதானம், அந்த சாநித்தியம், இந்த இடத்துல பார்த்தா ஏகாந்தமாக பகவத் பக்தி பண்ணுறதுல பேரானந்த நிலையை அப்படியே தளிச்சிட்டாராம். பிள்ளைகளை விட்டுட்டுமே, நாட்டை விட்டுமே, என்னாச்சோ ஏதாச்சோ, நாடு பசங்க நல்லா இருக்காங்களா, அம்மா தன்னுடைய பெண் மனைவி அப்படி நல்லா இருக்காளா அப்படின்ட்டு அவர்களை பற்றி நினைவே கிடையாது அவருக்கு. அதை பற்றி நினைவே இல்லையும் அவருக்கு. சொல்லப்போனால் பேரானந்த நிலையில் அப்படியே பகவத் பக்தியில் பேரானந்தத்தில் தலைச்சிட்டாராம். எல்லா ஆசைகளையும் அபிலாஷைகள்லாம் விட்டுட்டவராக, உபரத விஷய அபிலாஷக, உலக விஷயமான அபிலாஷைகள்லாம் விட்டுட்டவராக, உபபுர்தோ போசமக பராம் நிர்விதியம் அபாப, சொல்லப்போனால் அதுக்கு நேர்மாறாக அதை நினச்சி ஏங்கலை. ஐயோ நம்ம நாட்டை விட்டு வந்துமே, மனைவி குழந்தைகளை விட்டு வந்துட்டுமே அதை நினச்சி ஏங்கலை. சொல்லப்போனால் அதுக்கு நேர்மாறாக பேரானந்த அப்பா பகவான் நம்மளை அந்த சம்சார சாகத்தில் நம்மளை விடுவிச்சிட்டானே, நம்மளை ஆனந்தமாக பக்தி பண்ணும்படி பண்ணிட்டானே, இப்படி ஏகாந்தமாக பகவத் பக்தி அனுபவிக்கும்படி பகவான் பண்ணியிருக்கானே நினச்சி பராம் நிர்வதியமாக அதிகமான சந்தோஷம் அடைந்தாராம், அதிகமான ஆனந்தம் அடைஞ்சாராம். யாருன்னா பரத யோகீஸ்வரர். பராம் நிர்வதியம் அபாப. அப்போது தயேத்தம் அவிரத புருஷ பரிச்சரியா, அந்த பகவானுக்கு பூஜைகள் பண்ண என்னமோ உள்ளே பண்ணுறது அவருக்கு. அந்த பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது, அந்த புஷ்பங்களை, அந்த காய்கனி கிழங்குகளை வைக்கிறது, அந்த பகவானுக்கு புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுறது, அந்த புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணி என்னமோ பகவான் இருதயத்துக்குள்ளே அவருக்குள்ளே அதிகமான பக்தியை பெருகெடுக்க செய்கிறார். அந்த அதிகமான பக்தி உண்டாக பகவான் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது. இன்னும் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம், அர்ச்சனை செய்து போதும் அப்படி நிறுத்திடலாம் தோணலையாம். அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும் போல தோணுதான். பகவான் என்னன்னா அந்த சாலக்கிராம சிலையாக தெரியலையாம், பகவான் பிரத்யட்சமாகவே அந்த அர்ச்சனைகளை வாங்கிக் கொள்வதாக தெரிகிறதாம். அப்படி பேரானந்த நிலையில் தெளிச்சும்போது பிரத்யட்சமாக பகவான் தெரிகிறானா. அந்த பாவ சமாதி, பிரேம சமாதி தான் அடையலை, பாவ சமாதி நிலைக்கு போயிட்டார் அவர். அந்த பாவ சமாதி நிலைக்கு போயிட்டாருன்னா அந்தளவுக்கு பகவானுக்கு பூஜைகள் பண்ணுறாருன்னா அந்த புஷ்பங்களால் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறார். அந்த அர்ச்சனை பண்ண அவிரத புருஷ வருஷம், இங்கே ஒரு வார்த்தை அவிரத புருஷ வருஷம், இடைவெளியே இல்லாமல் 24 hours 24 மணி நேரமும் பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாருன்னா முடியுமான்னு கேட்டால், பக்தியினால் பகவானுடைய சக்தியினால் எதை பண்ண முடியாது. அதில் தூக்கத்தை மறந்துவாங்க, பசியை மறந்துடுவாங்க, சாப்பிட்றத பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பகவானுக்கு பூஜைகளில் அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, மாதவாய நமக, மதுசூதனாய நமக அப்படின்னு பகவான் நாமங்களை சொல்லிகிட்டே இருக்கணும் போல தோணும். பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும் போல தோணும். அந்த பிரேமான்சனம் அந்த பகவான் ஹிருதயத்தில் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க 24 மணி நேரம் அவங்களுக்கு போதாது. பகவானுக்கு பூஜை பண்ணுறதுல அந்த 22 நேரம் போதலை. இன்னும் பண்ணிகிட்டே இருக்கலாம். பசியை மறந்தார், தூக்கத்தை மறந்தார், எல்லாத்தையும் மறந்தார், தன்னையும் மறந்தார், தான் பண்ணுற பூஜையும் மறந்துட்டாராம். அப்படி அந்த பகவத் பிரேமையில் சிக்கி தவிச்சு அதில் மாட்டிக்கிட்டார் போய். அந்த பக்தின்ற ஒரு பித்து, அந்த பக்தின்ற ஒரு பூதம் பிடிச்சி ஆட்டுற மாதிரி இருக்கும். அந்த பாவத்தில் அந்த பக்தி பிரேமையில் சிக்கிண்டு தனக்கு வெளியே வர வழி தெரியாமல் கண்களில் கண்ணீர் மல்குது, உடம்புல ரோம குலக அப்படி உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது, தொண்டை கத்கதம் உண்டாகுது, கண்களில் கண்ணீர் மல்குது, பேச்சு வார்த்தை இல்லை. பகவானுக்கு புஷ்பத்தை எடுக்கிறார், அச்சுதான் அப்படின்னு பகவானுக்கு புஷ்பத்தை எடுக்கிறார். அது பகவான் தெரிய ஆரம்பிச்சிடறான். ஹிருதயத்தில் பகவான் கண்ணை மூடினா ஹிருதயத்தில் தெரியுறான், வெளியே பார்த்தா பகவான் வெளியில் தெரியுறான். அப்படின்னும் போது அப்படியே பகவானே பிரத்யட்சமாயிட்டானா. பகவான் பிரத்யட்சம் என் பூஜைக்கு பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டானா அப்படின்னு சொல்ல ரோம குலக அவுத்கண்டிய பிரவர்த்த பாஷ்பகலையா, கண்களில் கண்ணீர் மல்குது, அப்படியே பீரிட்டடிக்கிறது கண்களில் கண்ணீர், உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு, தொண்டை கத்கதம் உண்டாகுது. அந்த கம்பீரமாக பண்ண பூஜையானது அப்படியே தோஞ்சு போச்சு. அப்படியே இலகி போயிட்டார். உடம்பு அப்படியே கூனி குறுகி போச்சு. அவரால் பேச முடியல, கொஞ்சம் தொண்டை கத்கதம் அடையுது, பேச முடியல, அந்த ஆனந்தத்தை வெளியில் சொல்ல முடியல. இருதயம் முழுதும் அப்படியே உடம்பெல்லாம் ஆனந்தம் பொங்கி வழியிறது அவருக்கு. அப்போ எப்படி இருப்பார் பாருங்க. அந்த தயேத்தம் அவிரத புருஷ பரிச்சர்யா பகவதி பிரவர்த்தமான அனுராக பரத்ரத ஹிருதயா சைதில்யா பிரகர்ஷ வேகேன, அந்த பிரகர்ஷ வேக ஆத்மேன, இதெல்லாம்
அனுபவங்களை சொல்ல முடியுமான்னா அனுபவத்தை கூட இங்கே வார்த்தைகளால் சொல்கிறாரு பாருங்கள் சுகாச்சாரியார். அப்படி இருந்ததான் அந்த இருதயமானது, அப்படியே வர்ணிக்கிறார். அப்படியே இதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும், வார்த்தைகளால் சொல்லி முடியாது. ஆனால் அந்த அனுபவத்தையும் சொல்ல முடியுமான்னு அங்கே ஸ்லோகத்தில் சொல்கிறாரு பாருங்கள். பிரகர்ஷ வேகேன ஆத்மன்ய உத்பீத்தியமான ரோம புலக குலக, உடம்புலாம் ரோமங்கள்லாம் புல்லரிச்சு போச்சான், உடம்புலாம் அப்படியே தடதடன்னு ஆட்டம் காணுங்கதான். ஔத்கண்டிய தொண்டை கத்கதம் உண்டாகலாம், பேச்சு வரலையாம். ஔத்கண்டிய பிரவருத்த பிரணய பாஷ்ப நிறுத்த அவலோக நயனக, கண்களை அப்படி மூணாருன்னா மலமலமலமன்னு கண்களில் கண்ணீர் வழியுது. பகவானை நேரில் பார்க்குறாரு. அந்த பிரணய பகவானை, ஐயோ போயிடுவானோ, பகவான் பிரிஞ்சு போயிடணும், கொஞ்ச நேரம் காட்சி கொடுக்குறானே, இது நிரந்தரமாக இருக்குமா, போயிடுவானோ அப்படின்ற அந்த பிரணயத்தில், பகவானே நீ வந்துட்டியா பகவானே, ஆஹா எனக்கு காட்சி கொடுக்க வந்துட்டியா அப்படி அந்த பிரணயத்தினால் அந்த இயக்கம், அந்த பகவான் தெரிய ஆரம்பிக்கும் போது சங்கச்சக்கர கதாதாரியா அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சமயத்தில் இந்த கற்பனையில் நினச்சி பாருங்கள். அந்த பரத யோகேஸ்வருக்கு இப்படி அனுபவமாக கொடுத்தார் பகவான். அந்த அனுபவத்தில் தன்னை மறந்தார், பூஜையும் மறந்துட்டார் பாருங்கள். இப்போ சொல்ல போகிறார். பாஷ்ப நிறுத்த அவலோக நயன ஏவம் நிஜரமண அருண சரணார விந்த அனுத்தியான பரிச்சித பக்தி யோகேன, பகவானுடைய அந்த சிவசிவசிவன சிவந்த அந்த திருப்பாதங்கள், திருவடி மலர்கள், அந்த தாமரை போன்ற அந்த திருவடி ஹிருதயத்தில் தெரிய ஆரம்பித்த உடனே அந்த திருவடியை பார்த்து அப்படியே மெய்மறந்து போயிட்டார். அப்படியே பாவ சமாதிக்கு போயிட்டார். அப்படியே மூச்சு அடைந்துட்டார். அப்போ புஷ்பத்தை வச்சுட்டார். அது புஷ்பத்தை வச்சு நிற்கிறாரு. அது பகவான்களை சமர்ப்பிக்க மறந்துட்டார். அப்படியே அந்த பாவத்தில் அப்படியே போயிட்டார். பாவ சமாதி ஏற்பட்டுச்சு அவர் பகவானிடத்தில். சரணாரவிந்த அனுத்தியான பரிச்சித பக்தி யோகின, அந்த சரணாரவிந்தத்திலிருந்து அந்த திருவடி, அப்புறமா அந்த முழங்கால், முட்டிக்கால், அப்புறமா தொடை, அந்த இடுப்பு பகுதி, அப்புறம் வயிறு, மார்பு, அப்படியே கழுத்து, அப்படியே முகல் ஆவண்யம், இப்படி ஆசாதி கேசமாக, அந்த பாதாதி கேசமாக அப்படியே பார்த்து சுல்சுலான கேசம் சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் காட்சி அளிக்கிறது. அப்படியே கண்கொள்ளா காட்சியாக தன்னை மறந்து அப்படியே பகவான். அதான் அங்கே சொன்னோம் இல்லையா, எந்த ரூபத்தில் நிஜ உண்மையான பக்தர்களுக்கு நினைச்ச இச்சா ரூபேன அவர்கள் ஆசைப்பட்ட ரூபத்தில் பகவான் காட்சி கொடுப்பான்னு சொன்னார்ல. இப்படி பூஜை பண்ணும்போது பகவான் உடனே காட்சி கொடுத்துடும். பகவானை பார்க்குறாரு நேரில். ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புஷ்பத்தை வச்சுன்னு அச்சுதா நாராயணா கோவிந்தா அப்படி நிற்கிறார். ஆனால் புஷ்பத்தை போட முடியல அவரால். அப்படியேப்பட்ட புஷ்பத்தை அந்த பகவானுடைய அர்ச்சனையும் மறந்துட்டார். அதான் சொல்கிறார் இங்கே, பரிப்ளுத பரமாஹ்லாத கம்பீர ஹிருதாவகாட திஷனஸ்தாம் அபி கிரியமானம் பகவத் சபரியம் ந சஸ்மார, பகவான் பூஜையும் மறந்துட்டாராம். ந சஸ்மார, அதை நினைக்கலையா. பகவான் பூஜை விட்டு போச்சு, அடுத்த மலர் போடணுமே அப்படின்ற நினைவே போயிடுச்சு. அந்தளவுக்கு ஸ்டன் ஆகிட்டார். அந்தளவுக்கு பகவத் பிரேமையில் மூழ்கிட்டார். இது மாதிரி ஒரு பக்தி எல்லாருக்கும் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு லோகப்பற்றுதல் இருக்கிற வரைக்கும் பகவத் பக்தியில் ஏக மனதாக, ஒருமுகப்பட்ட மனதாக, ஏகாந்தமாக இப்படி அனுபவிக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் பற்றுதல் இருக்கே, குழந்தை பாசம் இருக்குது, அப்பா அம்மா பாசம், எல்லா பாசங்களும், குடும்பத்தில் சொத்து சுகத்து மேலே, பணத்து மேலே அதிகமாக பற்றுதல் இருக்குது. எல்லாம் வச்சுன்னு இருக்கிறவங்களால் எப்படி இந்த சுகத்தை அனுபவிக்க முடியும்? அது பரத யோகீஸ்வரருக்கு தான் தகும். அது பரத யோகீஸ்வரருக்கே தகும். அது இப்படி அனுபவித்த பிரகலாத சுவாமிக்கு தகும். அவர் ஏகாந்தமாக வைகுண்ட சிந்தா சபல சேதனகா, அப்படி வைகுண்டனுடைய சிந்தனையினால் தன்னை மறந்திருந்தாரே. இந்த பக்தி யாருக்கு கிடைக்கும்? நம்மளை மாதிரி பாகவதம் படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். நம்மளை மாதிரி பாகவதம் படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஏகாந்தமாக போய் பாகவதம் படித்து இது மாதிரி விஷயங்களை படித்து அனுபவிக்கும் போது பரத யோகீஸ்வரருக்கு இந்த வாக்கியம் கிடைச்சது, இந்த அனுபவம் ஏற்பட்டது. இந்த அனுபவம் நமக்கு எப்போ ஏற்படும்? என்றைக்கு ஏற்படும்? என்றைக்கு இந்த பந்த பாசத்தில் உள்ள பட்டுதல் நம்மளுக்கு ஒழியும்? என்றைக்கு பகவானிடத்திலேயே நிரந்தரமான பக்தி ஏற்படும்? அந்த ஆனந்த நிலையை நமக்கு சித்திக்குமா? அப்படி பகவானுக்கு துளசி புஷ்பங்களால் அப்படி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அப்படி தன்னையும் மறந்து அப்படி தொண்டை கத்கதம் உண்டாகி உடம்பு புல்லரிச்சு போய் அப்படியே உடம்பு தடதடன்னு ஆடுறது, அந்த கம்பீரம்லாம் இழந்து அப்படியே ஒரு என்னதுன்னா கூறி, அதாவது என்னென்னா பலவீனமான நிலை, ஆனால் சந்தோஷமான நிலை, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போன நிலை. அதான் எப்படி சொல்ல முடியும்? அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும்?
அவரால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டார் சுகாச்சாரியர். அப்படியே பேராஃபாக சொல்லிட்டார். யோசிச்சு பாருங்கள், பூஜையும் மறந்துட்டாராம். நம்ம பூஜையே பண்ணுறதில்ல. நம்ம மறக்கக்கூடாது பூஜையை. நம்ம வந்து பூஜையாவது விடாத பூஜையாவது நம்ம பண்ணணும். அதனால் நம்ம அவருடைய நிலை வேறு. பரதயோகீஸ்வரர் நிலை பூஜையை மறந்தாருன்னா அவருடைய நிலை வேறணும். பூஜையை பண்ண முடியாமல் மறந்தார். அந்தளவுக்கு பகவத் பக்தி, பகவான் ஹிருதயத்தை போட்டு தாக்குறான். பகவான் வந்து உடனே காட்சியளிக்கின்றான். பிரேமாஞ்சனத்தை அனுபவத்தை கொடுக்குறான். பகவான் ஹிருதயம் சுத்தமாயிடுச்சு. பகவான் ஹிருதயத்தை ஆத்மா பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. ஆத்மஸ்வரூபமாக்கிய பகவான் பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டான். வாசுதேவன் தெரிய ஆரம்பிச்சிட்டான் ஹிருதயத்தில். என்ன பண்ண முடியும்? தேக தர்மத்தை மறந்துட்டார். பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த அனுபவத்தில் அப்படியே இருக்கணும் போல ஆசையாக இருக்குது. ஆனால் பகவான் என்னதான் இருந்தாலும், அதான் சொல்கிறேனே, பாவ சமாதி தான் அடைஞ்சார். இன்னும் பிரேம சமாதி அடைஞ்சால் அதை நிரந்தரமாக்கி கொள்ளலாம். இன்னும் அந்த நிலைக்கு அவர் ஏறலை. இந்த அளவுக்கு ஒரு பக்தி சுகத்தை அனுபவிச்சுன்னு இருக்கார். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, இப்படி பூஜையும் மறந்தார். அப்போ கொஞ்சம் சுயநினைக்கு வந்தாருன்னா, பகவத் பக்தர்களுக்கு தான் பெரிய சுயநினைவு இருந்தாலும் பூலோகத்துக்கு கொஞ்சம் இறங்கினா மறுபடியும் பூஜை பண்ணுவாராம். பூஜை பண்ணுவார். பகவான் மறுபடியும் தெரிய ஆரம்பிப்பார். பகவான் இது மாதிரி அவிரத புருஷ பரிச்சரியா, இது மாதிரி 24 மணி நேரமும் பகவத் பூஜையிலே ஈடுபட்டு டக்குன்னு மறுபடியும் பகவான் தெரிய ஆரம்பிச்சிடுவான். அப்படியே பூஜை மறந்துடுவார். மறுபடியும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சுயநிலைக்கு வந்து அப்போ தெரியும் பகவானுடைய சிலையை பார்த்து அவன் பகவானை தியானம் பண்ணி மறுபடியும் பூஜை பண்ணுவார். இப்படியாக அந்த அனுபவம் சாதனை இப்படி மாறி அவர் பாடு பூஜைகள்லேயே தன்னையே மறந்தார். பகவத் ஸ்வரூபத்திலேயே லயிச்சு போயிட்டார். இப்படிப்பட்ட பக்தி எல்லாருக்கும் சித்திக்கணும்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி சித்திச்சுதான் அவருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்? சில சாதனைகளை பண்ணார். பக்தியில் போனால் பக்தியிலே போயிடணும். அப்போ யோகங்கள்லாம் பண்ணுறதுலாம் எதுக்கு? அப்போ பிராணாயாம பயிற்சி, அப்போ காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறது, சூரியனை உபாசிக்கிறது, இதெல்லாம் பண்ணி ஏன்னா அந்த சத்திரிய தர்மம் இல்லையா, பிராமணர்களுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் சத்திரிகளும் பண்ணுவாங்க இல்லையா. அந்த சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க, சூரியன் காயத்ரி ஜெபிப்பாங்க, அப்புறமா எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த பிரணவத்தை ஜெபிப்பாங்க. சன்னியாசிகளுக்கு தான் பிரணவம், சம்சாரிகள்லாம் பிரணவத்தை ஜெபிக்கக்கூடாதுன்னுவாங்க. அப்படி பிரணவம்னா வேறு ஒரு மந்திரங்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம், தனித்து பிரணவத்தை ஜெபிக்கக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறார்? பரதயோகீஸ்வரர் இப்படி பூஜைகளை பண்ணிட்டு இருந்தார். அப்போ சந்தியாவதனம்லாம் முடிச்சுட்டு அவருக்கு வந்து தனிமையில் அந்த கண்டகி நதி கரையில் உட்காந்து கொண்டு பிரணவத்தை தனிமையில் ஒருத்தன் பிரணவத்தை ஜெபிச்சான்னு சொன்னால், இடைவிடாமல் ஒருத்தர் பிரணவத்தை ஜெபிக்கிறாங்கன்னு சொன்னால், 90 நாள் வரைக்கும் ஒருத்தர் ஜெபிக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த ஜெபிக்கிறவங்கள போய் தொட்டு அசைச்சு உன் ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டால் தெரியாதான், சொல்ல தெரியாதான். அவர்களுக்கு எல்லாத்தையும் மறந்த நிலைக்கு போயிடுவாங்களாம். இந்த பிரணவத்தை மட்டும் தனியாக ஜெபிச்சா. ஆனால் எல்லாருக்கும் இது அதிகாரம் கிடையாது. தனியாக பிரணவத்தை ஜெபிக்கூடாது. பிரணவத்தோடு கூடிய ஏதாவது மந்திரங்களை, ஓம் விஸ்வஸ்மை நமக, விஷ்ணவே நமக, அது மாதிரி பகவானுடைய நாமங்களை வச்சு சொல்லலாம். தனியாக பிரணவத்தை ஜெபிக்கிறதுக்கு சன்னியாசிகளுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. அவர்கள் ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட சன்னியாச நிலை மேற்கொண்டதுனால பரதயோகீஸ்வரர் அவர் கண்டகி நதியில் உட்காந்து அந்த பிரணவத்தை ஜெபிக்கிறார். அந்த சூரிய காயத்ரி முடிச்சுட்டு அப்புறமா அந்த வேத பிரணவம், வேத மாதா காயத்ரி, அந்த பிரணவத்தை வந்து ஜெபிச்சுட்டு இருக்கார். அப்படி ஜெபிச்சு இருக்கும்போது தன்னை மறந்த நிலை, அப்படி ஜெபிச்சுன்னு இருக்கும்போது அந்த சமயமாக பார்த்து ஒரு ஜலாசயம், அந்த கண்டகி நதியில் தண்ணீர் குடிக்க ஒரு மானானது வந்தது. அந்த மானானது கர்ப்பிணி ஸ்திரீயாக இருக்கிறது, கர்ப்பிணி மானாக இருக்கிறது. பாருங்கள், எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போனவர். இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருமே தெரியும் கேட்குறவங்களுக்கு. இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், கதைகள் சொல்லும்போது அப்படியே தொடர்ச்சியாக சொல்கிறோம். இப்போ என்னென்னா, அந்த மானானது கர்ப்பிணி ஸ்திரீயாக இருக்கிறது. அப்போ என்னன்னா, திடீர்னு ஒரு சிங்க கர்ஜனை கேட்டது. சிங்க கர்ஜனை கேட்டவுடனே இந்த மான் தண்ணி குடிக்க வந்தது. தண்ணி குடித்த மானானது திடீர்னு அந்த கண்டகி நதியை தாண்ட பார்த்தது. ஓடுற நதி தானே, அந்த ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த நதியை தாண்ட பார்த்தது. தாண்ட பார்த்தபோது அது யோனி வழியாக அந்த ஒரு மான் குட்டியானது பிரசவித்து விட்டது.
அந்த கண்டகி நதியில் விழுந்துடுச்சு அந்த குட்டியானது யோனி வழியாக. அப்போ அந்த மானானது தாவி குதித்து ஒரு புதரில் போய் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டது. பிரசவ வேதனை வேறு, அந்த சிங்க கர்ஜத்தினால அந்த பயத்தினால ஒரு கிளி, அந்த பயத்தினால வந்த ஒரு பலவீனம், அதே சமயத்தில் அந்த பிரசவ வேதனை வேறு, அது ஓடி தாவந்ததுனால ஏற்பட்ட சிரமம். அதனால் அது என்னன்னா அந்த புதரில் போய் அது அவள் தான் அதால் முடியாததுனால அது உயிரை விட்டு விட்டது. அப்போது இந்த குழந்தைய வந்து என்னென்னா அந்த மான் குட்டியை வந்து என்னென்னா அந்த கண்டகி நதி அடித்து கொண்டு போகிறது. அடித்து கொண்டு போகும்போது இவர் என்ன பண்ணார், பிரணவத்தை விட்டார். அவளும் அந்த காயத்ரி ஜபிக்கிறது, இந்த பிரணவத்தை ஜபிக்கிறதுலாம் இதெல்லாம் விட்டுட்டு உடனே ஓடி போய் அந்த மானை தூக்கிட்டார். ஏன்னா கண்டகி நதியில் அடிச்சுன்னு போதே ஒரு ஜீவனை காப்பாற்றணுமே, சந்நியாச தர்மமாச்சு. சந்நியாச தர்மம்னா ஜீவகாரண்யம். பிற ஜீவனை வந்து பார்த்தா கஷ்டப்படுற ஜீவனை உடனே காப்பாற்றணும். தன் எதிர வந்து ஒரு ஜீவன் அழியிறதை பார்க்கக்கூடாது. அது நமக்கு அதுக்கு நம்ம சாட்சியாகவும் இருக்கக்கூடாது. பிற ஜீவனை அழித்து அது தடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் போய் தடுக்கணும், அது உயிரை காப்பாற்றணும். ஆமாம், தோஷ விதுஷா உபேக்ஷ தோஷ விதுஷா. அப்படி உபேட்சை பண்ணால் அது தோஷம் என்று மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சன்னியாசிகள் கண்டிப்பாக வந்து அந்த மானை காப்பாற்றணும், அந்த ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா. அதனால் அந்த குட்டி மானை தூக்கிட்டார். அவர் தூக்கிட்ட உடனே பார்த்தார், இதுக்கு பார்த்தா யாரும் உறவினர்கள் கிடையாது, எந்த மானும் கூட வரல. அம்மா ஒன்று ஒரே ஒரு பந்தம் இருந்தது. இதுக்கு அம்மா தெரியுமா அப்பா தெரியுமா? இப்போ தான் பிறந்திருக்கு, இது பிறந்த குழந்தை. இது என்ன பண்ணும், இது யார் காப்பாற்றும், இது எப்படி பிழைக்கும் இந்த உலகத்தில், இந்த காட்டில், அதுவும் பார்த்தா சிங்கம் புலி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இது எப்படி பிழைக்கும்? அப்போ நம்ம தான் காப்பாற்றணும். சரி, நம்ம வச்சு காப்பாற்றணும் சொல்லி அதை தூக்கி நல்லா துடைச்சி விட்டு சுத்தம் பண்ணி அதை தனக்குள்ளே வச்சுருக்கார், தன் கூட வச்சுருக்காரு, தன் ஆசிரமத்தில் வச்சுருக்காரு. அதை பாருங்கள். அஹோபதாயம் ஹரிண குணக கிருபண ஈஸ்வர ரத சரண பரிபிரமண ரயேன ஸ்வகண சுஹൃத் பந்துப்ய பரிவர்ஜித சரணம் ச மோபசாதிதோ மாமேவ மாதா பிதரோ பிராத்ருஜாதின யௌதிகாம்சை வோபேயாய நான்யம் கஞ்சன வேத மயி அதிவிஸ்ரத்தச்சாத ஏவ மயா மத் பராயணஸ்ய போஷண பாலன பிரேரண லாலன மனசூயின அனுஷ்டேயம் சரண்ய உபேக்ஷா தோஷ விதுஷா. அஹோபதாயம் ஹரிண குணக கிருபண. அப்படியேப்பட்ட ஹரிணின்ற அந்த மானுடைய குழந்தைகளாக பிறந்த இதை வந்து என்னென்னா மேலே கிருபை வந்துடுச்சான் அவருக்கு. பகவானுடைய காலசக்கரத்தினால நம்ம அப்படி வந்து அந்த காலசக்கரம் பகவான் வந்து காலம் வந்து எப்படி கூட்டி வைக்குது பார்த்தியா, யாரை, அந்த மானை வந்து தன்னை கூட கூட்டி வச்சுருப்பார். அப்போ என்ன பண்ணுறேன்னா தன்னுடைய சுகൃத்துக்களை சுகண சுகൃத்து பந்துப்பிய பரிவர்ஜிதா, தனக்குன்னு இருந்த ஒரே உறவு தாய், அந்த தாய் மானையும் விட்டுட்டு வந்துடுச்சு. இது அந்த தாய் மானையும் இழந்துட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், இப்போ யார் காப்பாற்றுவாங்க? நம்ம தானே மாதா பிதா, நம்ம தானே. அப்போ நாம் தான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் சகோதரனாகவும் பந்துக்களாகவும் உறவினர்களாகவும் இருந்து கொண்டு நாம் தான் இதை ரட்சிக்கணும். என்ன தான் இது மாதா பிதாவாக அண்டி இருக்குது. அது ஒன்றும் மாதா பிதாவை பரதேஸ்வரர் நினைக்கல, அந்த மானை இவர் நினச்சிக்கிறாரு. அதை அது ஒரு பந்துவாக இவர் நினச்சிக்கிறாரு, தன்னுடைய குழந்தையாக அவர் நினச்சிக்கிறாரு. அதுதான் இங்கே சொல்கிறாரு. பரிவர்ஜித சரணம் ச மே உபசாதிதோ மாமேவ மாதா பிதரோ. என்னை மட்டுமே மாம் என்னை மாத்திரமே இது அம்மாவும் அப்பாவும் நினச்சின்னு இருக்கு அப்படின்னு இவரே நினச்சிக்கிறது. சொல்கிறாங்க, பந்தங்கள்லாம் நாமளே சேர்த்துக்கிறது தானே தவிர பந்தங்களில் நம்ம இல்லைன்னா பந்தங்கள் ஆள் தான் வாழவே முடியாது. நாம் இல்லைன்னா அந்த குடும்பமே நடக்காது. நாம் இல்லைன்னா யாரும் வாழ முடியாது. நம்மளால் தான் இந்த குடும்பம், நாம் தான் எல்லோரையும் காப்பாற்றுறோம். நம்ம குடும்பஸ்தரெல்லாம், நம்ம உறவினர்கள் எல்லாம். நான் இல்லைன்னா ஆள் தான், ஐயோ நான் தான் பார்த்து செய்யணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறது ஒரு அஜ்ஞானம் இருக்குது பற்றியா. இப்போ அது அந்த அஜ்ஞானத்துக்கு விமோச்சனமே கிடையாது. ஏன்னா அதான் சொல்கிறேன், ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை வரும், முதல்ல விட்டுச்சு, முதல்ல நாம தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பந்தம் நம்மளை எப்போ விட்டாச்சு, நாம தான் பந்தத்தை பிடிச்சின்னு இருக்கோம். குடும்பம்
அப்படி நம்ம நினச்சிருக்கோம். நம்ம தான் அம்மா, நம்ம தான் அப்பா, நம்ம தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம தான் சகோதரன், நம்ம தான் உறவினர்கள், நம்ம உறவினர்கள் நாம தான் அப்படின்னு இந்த இடத்துல பரதயோகேஸ்வரர் அந்த பட்டுதல் கிடையாது. நமக்கு அது மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மானாம. அப்படி இல்லைன்னா வச்சுக்க, இந்த குடும்பத்தை நம்ம விட்டுட்டோம்னா தோஷ விதுஷா, இது தோஷமாச்சே, குடும்பத்தை கைவிட்டுட்டான், குடும்பத்தை சரியாக காப்பாற்ற வக்கில்லவன், சரி இவன்லாம் என்ன ஆம்பளை அப்படின்னு நம்ம உலகம் சொல்லிட்டோமோ, மகான்களை நிந்திப்பாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோமா. நாம் அதனால தான் பந்தப்பட்டு இருக்கிறோமா. அது மாதிரி தான் சன்னியாசியான பிறகு கூட பந்தம் விடல பாருங்கள். நம்ம சரி, நம்ம நிலையிலாவது பரவாயில்ல, சன்னியாச நிலைக்கு போன பரதயோகேஸ்வருடைய நிலையை பாருங்கள். சன்னியாசி இனிமேல் அப்படியேப்பட்ட தன் ஜாதியில் பிறந்த மனுஷ ஜாதியே தூக்கி போட்டு வந்துட்டார். மிருக ஜாதியில் அவருக்கு எப்படி பட்டுதல் வந்தது? அதுதான் பிராரப்த கர்மா. எப்படியாவது நம்ம சாதனையை கெடுக்கிறதுக்கு அந்த நம்ம முன்வினையானது எந்த விதத்துலையாவது நம்ம நீ என்ன தான் உதறி தள்ளிட்டு குடும்பத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு போனாலும் உன்னுடைய கர்ம வினையானது எந்த விதத்துலையும் உனக்கு பந்தத்தை உண்டு பண்ணணும்னு இருந்தால் அந்த பந்தத்தை உண்டு பண்ணி தான் தீரும். அது எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. மனுஷ ஜாதியில் மிருக ஜாதியில் கூட வந்து சேர்த்து பாருங்கள். நிறைய பேர் ஆசையாக, நான் வீட்டில் நாய் வளர்க்குறேன், நான் பூனையை வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆசையாக வளர்ப்பாங்க. அது கெடுத்துட்டோம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்லணும் கண்டிப்பாக. நான் பெருசாக நான் நாய் வளர்க்குறேன், நான் இது பண்ணிவிடுறேன், அது செல்ல நாய், நான் நல்லா இது பண்ணல. ஜீவகாரண்யம் பார்க்குறேன்னா எல்லா நாய்களுக்கும் சாப்பாடு போடணும், எல்லா பூனைகளும் சாப்பாடு போடணும். அப்படி ஜீவகாரண்யம் பார்க்குறதுன்றது வேறு. எல்லாருக்குமே இப்போ நம்ம வளர்க்குற நாய்க்கு மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே போடணும். நம்ம ரோட்டில் பார்க்கும்போது எந்த ஜீவராசி கஷ்டப்படுதோ அந்த ஜீவராசிக்கெலாம் உணவு போடணும். அப்படி போடுவோமா? அது தெரியல. அப்போ நாம் என்ன பண்ணோம், நிறைய பேர் பார்த்தா அந்த நாய் வளர்க்குறது நிறைய அது ஒரு ஃபேஷனாக ஆகிப்போச்சு. மனுஷனு கூட அந்தளவுக்கு பெட்டு சுகவாசம் அந்த சோஃபாவில் படுக்கிறது கிடையாது. ஆனால் நாய்க்கு பார்த்தா சோஃபா, ஏசி எல்லாமே இருக்குது. அதுக்கு மனுஷன் பார்த்தா எத்தனை பேர் பிளாட்ஃபார்மில் பார்த்துன்னு இருக்கான். அப்போது கபில வாசுதேவர் சொல்கிறார், இதை 3வது ஸ்கந்தத்தில் 4 கால் பிராணியை விட 2 கால் உடைய மனுஷன் மேலானவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ 4 கால் பிராணியாகிய நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லை. பற்றியா, மனுஷன் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல், துணி இல்லாமல், வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்படுறான். அவரிடத்துல நம்ம இறங்கம் காட்டுறோமா? ஆனால் 4 கால பிராணியை செல்ல பிராணின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர்லாம் வச்சு பெட்டி, அது என்னவோ பெட்டி என்னென்னோ பேர்லாம் வச்சுருக்காங்க. அதான் பேஷண்ட்டு பிஜு ஏதோ பேர்லாம் வச்சு அதை கொஞ்சிறாங்க. அது எப்படி கொஞ்சம் மனசு வருதுன்னே தெரில. அது பிராமணர்களிடத்துலேயே வந்துடுச்சு. அது பிராமணர்களே அப்படி வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் பார்த்தா நாய்கள்லாம் வளர்க்குறது, வீட்டில் இன்னும் இந்த பூனைகளை வளர்க்குறது, இதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. அது பந்தத்தை உண்டு பண்ணிட்டோம். கடைசியில் இறக்கும்பொழுது அதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம நாயாக பிறந்துடுவோம். இப்போ பாருங்கள், பரதயோகேஸ்வருக்கு அப்படிப்பட்ட வீழ்ச்சி தான் ஏற்பட போகுது. அவர் மான நினைச்சுன்னு உயிரை விட்டுதான் மானா பிறந்து. அதனால் ஜீவராசிகளுக்கு இறக்கப்பட வேண்டியது தான். அதில் இறக்கப்படணும், ஆனால் பந்தம் ஏற்படக்கூடாது. அப்படிலாம் நம்ம இது பண்ணணும் அவசியமே இல்லை. அது எங்கேயாவது உணவு தேடிக்கும், அது எங்கேயாவது போய் பழச்சிக்கும். ஆனால் அதை நம்ம ருச்சி கண்ட பூனை விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு தடவை நம்ம சாப்பாடு போட்டால் நம்மளை சுற்றி வரும். அப்போ நம்மளை விட்டு போகவே போகாது. அப்புறமா நீ என்ன தான் துரத்தினாலும் உன்னை விட்டு போகாது. அப்போ திரும்பி என்ன பண்ண, கொஞ்ச நாள் இறக்கப்பட்டு மறுபடியும் சாப்பாடு போடுவேன், எல்லாம் பண்ணுவேன், திருப்பி அது ஒன்றை சுற்றி தான் வரும். அதனால் எவ்வளோ தோஷம் தெரியுமா? அதாவது குடும்பத்தில் இருக்கிற பந்தத்தை விடவே நம்மளால் முடியல. நாம் என்னென்னா அந்த கர்ம வினைகளை எப்போ நம்ம தேகமே நம்ம கிடையாது, தேகப்பட்டுதல் விடுறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ தேகத்துக்கு சம்மந்தமாக இருக்கிற குடும்பப்பட்டுதல் விடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் மனுஷ ஜாதி இல்லாமல் அப்போ மற்ற ஜாதியில் வேறு இருக்கக்கூடிய பந்தங்களை வேறு சேர்த்துக்கணுமா? அப்போ என்றைக்கு தான் ஜென்மா முடிய போகுது? இப்படியே பந்தங்களை சேர்த்துக்கிட்டே போனால் மேலும் மேலும் பந்தங்களையும் பாசங்களையும் வளர்த்து கொண்டு போனால் அது என்னென்னா தோஷத்தை தான் உண்டாகுமே தவிர மனசு சந்தோஷத்தை உண்டாகாது. மேலும் 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 அலைச்சலை தான் உண்டாக்கணும், நிம்மதி தான் கெடுக்கும், பிறவிகளை அதிகரிக்க செய்து வைத்துடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பரதயோகேஸ்வரர்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சு, ஏன்னா இப்படிப்பட்ட சரித்திரம், இவ்வளோ பெரிய சரித்திரம், இந்த மான் விஷயமா இவர் ஏமாந்தாருன்றது இவ்வளோ பெரிய சரித்திரம் சொல்லணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லணும். மானாவது ஒரு சாத்வீகமான மிருகம். மனுஷர்களுக்குள் நீச்சமானவன் சண்டாளன், மிருகங்களுக்குள்ள நீச்சமானது நாய் தான். மிருகங்களுக்குள் நீச்சமானது நாய், பறவைகளுக்குள் நீச்சமானது காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மகான்கள்லாம்.
மனுஷர்களுக்கு நீச்சமானவன் சண்டாளன், பறவைகளுக்கு நீச்சமானது காக்கை, அதே சமயத்தில் மிருகங்களுக்கு நீச்சமானது நாய். அதை போய் நம்ம தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடலாமா? அது எவ்வளோ தோஷம் தெரியுமா? நம்ம பக்தியை கெடுத்துடும், நம்ம பக்தியினுடைய சாணித்தியம், நம்ம சுத்தத்தன்மையை நம்மளுடைய ஆச்சாரத்தை கெடுத்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் அதான் சொல்கிறேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய பாகவதர்களாக இருக்காங்க, அவங்க வீட்டில் போனால் 4-5 நாய் கட்டி வச்சுருக்காங்க. மனசே கஷ்டமாக இருக்குது. அதை வச்சு கொஞ்சிறாங்க, அதுக்கு சாப்பாடு விட்டுறாங்க, அது சாப்பாடுறாங்க, அது நல்லா அது வாயிலாம் கை வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. இது எப்படி தான் எனக்கு மனசு வருது, என்ன ஒன்றும் புரியல எனக்கு. இது எவ்வளோ பெரிய தோஷம் தெரியுமா? அது நீங்கள் ஏழைப்பட்டவங்களுக்கு சரி சாப்பாடு போடலாமே, ஏதாவது பண்ணலாமே, அது சாப்பாடு போடுறது. ஏன்னா ஒரு நிலை ஃபஸ்ட்டு மனுஷ இடத்துலையே நம்ம கோவப்படுறோம். ஆனால் பார்த்தா மற்ற ஜீவராசிக்கு இறக்கம் காட்டுறோன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மற்ற ஜீவராசி இறக்கம் காட்ட வேண்டியது தான். அதுக்காக அப்படின்னா மனுஷ இனத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா இடத்துலையும் நீ இறக்கம் காட்டணும், யார் இடத்துலையும் கோவப்படக்கூடாது. அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீ இறக்கம் காட்டணும். அதான் சமதர்மம்னு பேர். பிரத்யேகமாக ஒரு ஜீவராசி மட்டும் நான் பாசம் காட்டணும்னு சொன்னால் அது சமத்துவம் ஆகாது. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் பரத யோகேஸ்வரர் இப்படி இந்த இடத்துல நான் என்ன பட்டு கொண்டானா, இது நம்மளை தான் அம்மாவும் அப்பாவும், நம்மளை தான் சகோதரனாகவும், நம்மளை தான் உறவினா நினச்சிருக்கு. இதை நம்ம உதவி தள்ளிட்டோம்னா இது ஒரு தோஷம். இது மகான்களால் மகான்கள் அது ஒரு ஜீவராசி தானே, சரணமடைந்த ஜீவராசியை உதாசனப்படுத்திட்டானே, அது மகான்கள் நிந்திப்பாங்களாம். மகான்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு இவரே நினச்சிக்கிறாரு. இவரே தனக்குள்ளே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறார், தான் செய்யறதை நியாயப்படுத்துவதற்காக என்ன வேணாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தர்மங்களை மாற்றிப்போம் இல்லையா? அது மாதிரி இங்கே தர்மத்தை தனக்கு சாதமாக மாற்றிக்கிறார். ஏன்னா சரி ஓகே, சின்ன குழந்தையாக இருக்குது, அதை காப்பாற்றணும்னு அது எங்கேயோ போய் என்ன அந்த கலைஞர் அந்த இடத்துல அந்த மலையில் எங்கேயோ அதனுடைய மானுடைய பாலையோ எங்கேயோ பாலை கறந்து இப்போ நான் பல்லு முளைக்காத சமயம் இல்லையா, அதெல்லாம் அந்த குட்டி மானுக்கு எங்கேயோ பாலை கறந்து அதுக்கு தினமும் பால் கொடுக்குறாரு. அது பால் கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா போஷணம், அதை போஷணம் பண்ணுறாரு. போஷண பாலன பிரீணன லாலன லாலனம் அனுசூயினா அனுஷ்டேயம். அவங்க அம்மா இருந்தால் கொஞ்சம் கொள்ளாமல் இல்லையா, அந்த மானை நக்கி கொடுக்கும், அன்பாக தடவி கொடுக்கும், அப்படி கொஞ்சம் கொள்ளாமல் இல்லையா. அப்போ இதுக்கு என்னென்னா நம்ம இதை கொஞ்சம் கொள்ளாவினா தான் இதில் இந்த குழந்தை இந்த சின்ன இது நமக்கால நல்லா பாசமாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கொள்ளாவின்னு இருந்தால் தானே. அதனால் நம்ம லாலனை அதையே தூக்கி தாளாட்டின்னு அதை கொஞ்சம் கொள்ளாவின்னு இருக்கிறாராம் அந்த மானை கொஞ்சிறது, கொலாவுறது, அது தேவையான உணவுகளை அளிக்கிறது, அது எங்கே போனாலும் அதை தூக்கி தோல் மேலே வச்சுன்னு போடுறது, அதை கட்டி பிடிச்சிக்கிறது, அதுக்காக பேசிட்டு இருக்கிறது, அது தடவி கொடுக்கறது, இப்படியே தன்னுடைய தபசெல்லாம் அந்த மானுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது. அந்த மான் விஷயமான கவனத்திலேயே தன் பூஜையையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டார் அப்படின்னு இந்த சரித்திரம் பாருங்கள். தன்னை சரணம் அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு பரிவர்ஜித சரணம் ச மே உபசாதிதோ மாமேவ மாதா பிதரோ பிராத்திருஜாதின் யௌதிகாம் சைவோபேயாய நானியம் கஞ்சன வேத மைய அதிவிஷப்தாத ஏவ மயா மத்பராயணஸ் என்னை சரணாகதி அடைஞ்சிருக்கு. அதனால் நான் போஷணம், அதுக்கு தேவையான பாலை கொடுக்கறது, பாலனம், அது சிங்க புலியத்திலேருந்து காப்பாற்றுறது, போஷண பாலனம் பிரீணனம், அதில் தான் அன்பு தடை கொடுக்குறது, அதில் தான் அன்பு காட்டுறது, செல்லம் பட்டுன்னு கொஞ்சறது, லாலனம் அது தூக்கி மடியில் வச்சு தாளாட்டுறது, அனுசூனா அனுஷ்டேயம் சரண்ய தோஷம். அப்படி இப்போ அந்த மானை குடிஞ்சது, அந்த மானுன்னு ஒரு குடும்பம் ஏற்பட்டுச்சு அவருக்கு. அந்த குடும்ப பந்தத்தில் மாட்டிக்கிட்டார். அந்த மானை காப்பாற்றுறதுலேயே தன்னுடைய காலம்லாம் அதிலேயே போய்கிட்டார். ஏன்னா இது தன்னை சரணம் அடைஞ்சிருக்கு, இதை கைவிட்டால் மகான்கள்லாம் நிந்திப்பாங்க. பற்றியா தன்னை சரணம் அடைந்த ஒரு குட்டியை கூட காப்பாற்றலை, பற்றியா சரி தப்பு இல்லையா அப்படின்னு நிந்திப்பாங்க. அதனால் நான் அந்த குட்டியை நான் காப்பாற்றணும், அதனால் இதை நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை வளர்க்குறாரு அவர். நூனம் சாத்தியா சாதவா உபசமசீலம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மானிடத்தில் பந்தம் உண்டாயிடுச்சு. அதே தியானமாகி போச்சு அவருக்கு. உட்காந்தா எழுந்தா நடந்தா எங்கே போனாலும் பார்த்தா எங்கன்னா சமித்துக்களை கொண்டு வரணும், ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணணும், இது பகவானுக்கு புஷ்பங்களை அக்னிஹோத்திரம்லாம் கிடையாதுல்ல சன்னியாசிகளுக்கு, அதனால் அது கிடையாது. அதனால இது புஷ்பங்கள்லாம் கொண்டு வரணும், பழங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இவர் போகும்போது என்ன பண்ணுறாரு, இந்த மானை விட்டு போக முடியாது, உடனே புலி சிங்கம் அடித்து சாப்பிட்டுச்சுன்னா அதனால் இந்த மானை நம்ம தோல் மேலே தூக்கி போடுன்னு போவாராம்.
தூக்கி போட்டுன்னு போவார். அந்த மானை பாதுகாக்கிறாரு. அதனால் தன் மானை பக்கத்துலேயே வச்சுருக்கா. திடீர்னு எங்கன்னா விளையாடுறதுக்கு அப்படி மான்னா துள்ளி விளையாடுறது தானே, அது ஒரு இடத்துல நிலையாக நிற்காதே, அப்படி இப்படின்னு ஓடினே இருக்குமே. இப்போ சாதாரண பார்த்தா ஒரு பசுங்கன்னு ஓடிவிடும், ஒரு இடத்துல நிற்காது. ஒரு ஆட்டுக்குட்டிலாம் பார்த்தா நிலையாக நிற்காது, அங்கங்கே ஓடின்னு இருக்கும் இல்லையா. அதுமாதிரி சுபாவத்தில் அப்படி இப்படி ஓடுது. சரி, எங்கன்னா பக்கத்தில் ஓடின்னு இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு என்ன பண்ணுவார், அதை விட்டுட்டு வர விட்டால் அது என்ன பண்ணுவார், இவர் பாட்டு தியானத்தில் இருப்பார், பகவானுக்கு பூஜை பண்ணியிருப்பார். அப்படின்னு பகவானுக்கு என்னென்ன விஸ்வஸ்மை நம்ம விஷ்ணுவே நமக்கு டக்குன்னு திரும்பி பார்ப்பார். மான் எங்கன்னா சாப்பிடுதா, புல் சாப்பிடுதா, பக்கத்தில் இருக்கா, எங்கன்னா ஓடி போச்சா அப்படின்னு திரும்பி பார்ப்பார். இருக்குது. சரி, மறுபடியும் விஷ்ணுவே நமக அப்படின்னு சொல்லி மறுபடியும் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவார். டக்குன்னு மறுபடியும் மானை திரும்பி பார்ப்பார், மறுபடியும் அர்ச்சனை பண்ணுறார். என்ன பூஜை இது? அவிரத புருஷ பரிச்சரியா இடைவிடாமல் பகவானுக்கு அப்படி பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த பரத யோகேஸ்வரர் எங்கே இப்போ மானிடத்தில் பட்டுதல் கொண்டு அடிக்கடி திரும்பாது அந்த மான் இருக்கா இல்லையான்னு பார்த்து பூஜை பண்ணுறது எப்படி? அப்போ உட்காந்தா அந்த மானுடைய தியானம் தான். சங்க சக்கர கதாதாரியாக இருக்கிற பகவத் தியானம் போயிடுச்சு. இப்போ மானுடைய தியானம் தான். மான் இருக்கா இங்கே பகவானுக்கு பூஜை பண்ணே இருப்பார். மான் இருக்கான்னு மனசில் மானை பற்றி தான் டக்குன்னு திரும்பி பார்ப்பார். மான் இருக்குது. மறுபடியும் பகவானுக்கு பூஜை பண்ணுறார். பகவத் சிந்தனை எங்கே இருக்கும்? எப்படி கெடுத்தது பாருங்களா ஒரு துஷ்ட சங்கம்னா கொலை செய்கிறவன், கொள்ளடிக்கிறவன், திருடுறவன், பொய் சொல்ல, இவர்கள் தான் துஷ்டர்கள் நினைக்காதீங்க. இது மாதிரி நம்ம பூஜைகளை நம்ம ஏகாந்தமாக பக்தி பண்ணுறோமே, இந்த பக்தியை கெடுக்கிறதுக்கு எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி அதெல்லாம் துஷ்ட சங்கம்தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். அந்த துஷ்ட சங்கம் எப்படி பிராப்தமாயிடுச்சு பற்றியா? இப்படி பூஜையை கெடுக்கிறதுக்காக பரத யோகேஸ்வர் எப்படி இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி அனுபவிச்சிருந்தார், அவர் எவ்வளோ பேரானந்த நிலையை தளிச்சிருந்தார். அது போல் எத்தனை நாள் போச்சு அவருக்கு, 24 மணி நேரம் பூஜையில். இன்னைக்கு எப்படி அவர் அந்த சங்கமானது எப்படி கெடுத்துருச்சு பாருங்கள், பூஜையை கெடுத்துருச்சு பாருங்கள். அப்படின்னு என்னென்னா இது கிருதா அனுஷங்க ஆசன சயனாடன ஸ்தான ஆசனாதிஷு உட்காருக்கும் போது, எழுந்துக்கும் போது, நடக்கும்போது அந்த மானிடத்திலேயே பட்டுதல் கொண்டவராக, அந்த மானையே கொஞ்சம் குழாவி கொண்டவராக, அந்த மானுக்கே உணவளித்து கொள்வராக, கொஞ்சம் பெருசாச்சு, கொஞ்சம் பல்லு வந்துச்சுன்னா அது புல்லை கொடுக்கறது, அது தேவையான தழைகளை கொடுக்கறது, அப்படியே அதை வளர்த்து நம்மள கூடவே வச்சுட்டார் அப்படின்னு பார்ப்பார். மிருக ஜகுனா ஸ்னேகானுபத்த ஹிருதயமாசித்து குசகுசும சமித்து பல அஷபல மூலோதகான் ஆகரிஷ்யமானோ மிருகசாலா மிருகாதிப்பியோ. அப்படிப்பட்ட செந்நாய்கள், நரிகள் இவைகளால் பட்சிக்கப்படாமல் இருப்பதற்காக தோல் மலத்தையும் போகிறாராம். ஏதாவது இந்த சமித்துக்களை கொண்டு வரதுக்காக போகும்போது, அதே சமயத்தில் பழங்களை கொண்டு போகிறதுக்கு போகும்போது, அதே சமயத்தில் வேர்களை, காய்கனி கிழங்குகளை பரிசீலனத்துக்கு போகும்போது அந்த செந்நாய்கள் வந்து சாப்பிட்ருமோ, நரி வந்து சாப்பிட்ருமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்தினால நம்மளை அந்த மானை தூக்கி தோல் மேலே போடும் போகிறாரு. இப்படி பயம் ஆசம்சமானம் பயதாச ஹரிண குணகேன வனம சமாவிஷதி. அது பிறகு என்ன பண்ணுறார், கிரியாயாம் நிர்வத்தியமானாயம் அந்தராலே அப்யுத்தாய உத்தாய. கிரியாயாம் நிர்வத்தியமானாயம் அந்தராலே இடைவெளி. இப்போ நல்லா பூஜை பண்ணே இருப்பா, திடீர்னு எழுந்து போகிறான். திடீர்னு என்ன உத்தாய எழுந்து போகிறான். டக்குன்னு எழுந்து எதையும் அபிச்சக்ஷிதி தர்ஹிவாவச வருஷபதி பிரகதிஸ்தேன மனசா தஸ்மா ஆசிஷ ஆசாஸ்தே ஸ்வஸ்தி ஸ்தாத் வத்சதே சர்வதீதி, உனக்கு எல்லா மங்களும் உண்டாகட்டும் அப்படின்னு எழுந்து ஆசீர்வாதம் பண்ண வரோம். 2 கை தூக்கி அந்த மானுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்படின்னா இவர் பண்ணுற தப்பசெல்லாம் அந்த மானுக்கு போகுது. அவள் தான் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறதுனால அது நல்லா இருக்கணும் ஒன்று அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாரு. எழுந்து அவளும் எங்கே பூஜை பண்ணுறது இவருக்கு? அப்படி உத்தாய திடீர்னு எழுந்து போய் அந்த மானை பார்ப்பாராம். அட கடவுளே என்ன பண்ணுறது? சரி, அப்படியே அந்த மானிடத்தில் பட்டுதல் கொண்டு காலமான கொஞ்சம் கொஞ்சமாக பூஜையை மறந்தார். பூஜை ஃபஸ்ட்டு மறந்தது எப்படின்னா பிரேம சமாதியில் போய், அந்த பாவ சமாதியில் போய் பூஜை மறந்தது வேறு விஷயம். இப்போ என்னென்னா மான் நினைவுனால பூஜையை மறந்துட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை விட்டார். ஃபஸ்ட்டு என்னென்னா லக்ஷார்ச்சனை பண்ணியிருந்தாரா, சகசார்ச்சனை பண்ணியிருந்தாரா. அப்போ நான் 108 அஷ்டாட்சரம், அது இல்லை அஷ்டோத்திரம் பண்ணியிருந்தாரா. அப்புறம் என்ன பண்ணார்,
11 நாமா சொன்னால் போதும் அப்படின்னு நினச்சார். அப்புறம் பார்த்தா 3 நாமா அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. இப்படி படிப்படியாக பூஜைகள் குறைஞ்சிச்சு. 3 நாமா சொல்லணும்னு யார் சொன்னது? ஹரே நமக அப்படின்னு ஒரு போட்டு பகவான் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுதான் அடுத்தது. நானா மற்ற டைம் எல்லாம் மானோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதுக்காக ராஜ்யத்தெல்லாம் விட்டு தன் மனைவி குழந்தைகள்லாம் விட்டு வந்தது இந்த மானோட கொஞ்சத்துக்கு கொள்ளாததுக்கா. அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு, பல்லு மனுஷன் உடனே அதனுடைய இனத்தில் அந்த மாநிலத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் இல்லையா? சேர்த்துட்டு அது எப்படியாவது பழச்சும் போட்டோம். நம்ம எதுக்காக வந்தோம்? பகவான் அடையிறதுக்காக, நம்ம மோட்ச தர்மத்துக்காக பிரயத்தனம் பண்ணக்கூடிய நாம இந்த மாநிலத்தில் பட்டுதல் கொண்டு இருக்கவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு விலகி போயிருக்கலாம் இல்லையா? விலகி போகல. பட்டுதல் அதிகமாச்சு. பாசத்தை நம்ம எல்லாம் நம்ம இஷ்டம்னு நினைக்கிறோம். நாம் கிடையாது. நான் இந்த வேலை, இந்த கடமையை நான் முடிச்சுட்டு நான் அப்புறம் பகவத் பக்திக்கு வந்துடுவேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பகவத் பக்திக்கு வந்துடுவேன். நான் கொஞ்சம் சேஃப்டி பண்ணிவிட்டு நான் பகவத் பக்தி முடியாது. நீ இப்போ நான் பட்டுதலை கொஞ்சம் வளர்த்துக்கிறேன். இது எப்படி? இது விஷம் பிரிச்ச மாதிரி. பட்டுதலை கொஞ்சம் நல்லா பட்டுதல் குடும்பத்தில் நல்லா இருந்துட்டு நல்லா பழகிட்டு நல்லா பண்ணி அவ்வளோ திடீர்னு நான் விட்டு வந்துடுவேன். எப்படி முடியும்? எதை நீ அபியாசம் பண்ணுற? குடும்பத்தில் பட்டுதல் அபியாசம் பண்ணி நான் நினச்ச போது விட்டுடுன்னு சொன்னால் அது எப்படி நினச்ச போது விட்டுட முடியும்? எதை நீ பழக்கப்படுத்துறீ, எது மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கோ அதுதானே கடைசி வரைக்கும் வரும். அதில் அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. உடலால் வேணால் பந்தத்தை விட்டு வந்துடலாம், நம்ம கதைக்கு வந்துடலாம். ஆனால் உள்ளத்தினால அப்படின்னா வீட்டை பற்றியே நினைவா, வீட்டை சரியாக போட்டணுமா, இன்றைக்கி எங்கேயோ வெளியே போகிறோன்னு சொன்னாங்களே, நம்ம ஆஃபீஸ் போன மருமக வந்துட்டாங்களா வயசான காலத்தில் நினைக்கிறது. எங்களே சொல்லுவாங்க பக்கத்தில் உட்காந்து கதை கேட்குறோம். இல்லை என் பையன் வந்திருப்பான் நேற்றுக்கு அப்படின்னுவார் டக்குன்னு. சரி வண்டியில் பிக்கப் பண்ணிடுறேன்னு சொன்னான் அப்படின்னு பாகவதம் கேட்டுன்னு இருக்கும்போது கூட உட்காந்து நான் கார் வரும், காரில் போயிடுவேன். இதெல்லாம் எதுக்கு நீ பேச? அப்போ எது பாகவதத்தில் நிச்சயமாக பாகவதம் கேட்கறதுக்கு வந்திருக்கோம் இல்லையா? வாசலில் செருப்பு இல்லையா? அந்த இடத்துலையே வீட்டை பற்றி எண்ணங்களையும் கழட்டி விட்டு வந்துடணும். செருப்பு கட்டி வர்றதுல அப்புறம் நீ பாகவதம் கேட்க போகிறோம், நீ பரதயோகீஸ்வரர் சரித்திரத்தை கேட்க போகிறோம் அப்படின்னு ஆனந்தமாக அந்த சிந்தனையில் தான் உட்காரணும். இங்கே உட்காந்து நம்மனா வீட்டை பற்றி பேசினா என்ன அர்த்தம்? பாகவதம் படிக்கிற இடத்துல, பாகவதம் சொல்கிற இடத்துல என் பையன் வந்துடுவான், என்னை காரில் பிக்கப் பண்ணிவான், டூ வீலரில் பிக்கப் பண்ணிவான். என் மருமக வந்துடுவான், வேலைக்கு போயிட்டேன், வீட்டை சரியாக தான் போட்டு வந்துட்டேன், ஆனாலும் பக்கத்து வீட்டு பார்த்துப்பாங்க. இதெல்லாம் இங்கே பேசினா என்ன அர்த்தம்? அப்போது நம்ம நினச்சிலாம் இப்போ வயசான காலத்தில் இப்போ பக்திக்கு வரணும். அதனால தான் கௌமாரம் ஆச்சரிய பிராக்ஞா, புத்திமானவன் என்ன பண்ணணும்? பிராக்ஞனா புத்திமானவன். கௌமாரம் ஆச்சரியத்து இளமையிலேயே பகவத் பக்திக்கு வந்துடணும். அதான் புத்திசாலித்தனம். பிரகலாதன் அப்படி வந்தார், கர்ப்பத்திலேயே பகவத் பக்திக்கு வந்துட்டார் அவர். அப்போ அவர் சொல்லலாம் அதுக்கு தகுதி உடையவர் அவர். அப்போ இளமையிலேயே பகவத் பக்தி பண்ணவர் அவர். அடியன் கூட அம்மா வழியிலையும் அப்பா வழியிலையும் சின்ன வயசில் தூங்கும்போதெல்லாம் பகவத்கதை கிருஷ்ண கதை ராம கதையை சொல்லி தான் தூங்கச்சேன். இளமையிலேயே எனக்கு பக்தி தான் புகுத்திட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அதை நம்மளால் விட முடியல, அந்த வாசனை அந்த ருச்சி விட முடியல. அதனால் இளமையிலேயே பிராக்ஞா கௌமாரம் ஆச்சரிய பிராக்ஞா, இளமையிலேயே பக்திக்கு வந்தாலும் அவர் சொல்லலாம் கண்டிப்பாக. அதுமாதிரி இளமையிலேயே பக்திக்கு வந்துடணும். பகவத் பக்தி பற்றி தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்படி தான் வளர்க்கணும். அப்படி இருக்கும்போது அப்புறம் நம்ம சொல்லியும் குழந்தைங்க கேட்கல, பகவத் பக்தியில் ருச்சி இல்லை, கதையில் ருச்சி இல்லைன்னு அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. குழந்தைகளுக்கு எடுத்துக்காது நம்ம என்ன பண்ண முடியும்? குழந்தைகளுக்கு நம்ம இதை அடித்து புகுத்த வேண்டிய விஷயம் இல்லை. இதெல்லாம் ஆசையாக அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க வேண்டிய விஷயம். இந்த பகவத் கதைகள்லாம் அது பக்குவமாக சொல்லி தான் புரிய வைக்கணும். நம்ம அவசரப்பட்டால் முடியாது. யார் நிர்பந்திக்கக்கூடாது குழந்தைங்களை. பகவத் கதையில் பகவத் பக்தியில் ஈடுபடுறது நிர்பந்திக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக அது இன்ட்ரெஸ்ட், அதனுடைய முக்கியத்துவம் சொல்லி புரிய வச்சு நம்ம பக்குவமாக தான் கொண்டு வரணும். சரி, அப்படி இப்படி இந்த மானுடைய பட்டுதல்னால பரதயோகீஸ்வரர் என்ன பண்ணார்? கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பூஜைகளை விட்டார். ஃபஸ்ட்டு என்னென்னா சகசார்ச்சனை பண்ணியிருந்தார், லக்ஷார்ச்சனை சகசார்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அஷ்டோத்திரம் சொல்லியிருந்தார். அப்புறம் அதுவும் முடிச்சுட்டு பகவான் நாமத்தை 22 நேரம் பகவான் நாம சொல்லின்னு இருக்குது வேறு. அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் அஷ்டோத்திரம் சொல்லியிருந்தார். அதுவும் முடிஞ்சு கடைசியில் என்ன திரேக்ஷரி, அதுதான் 3 நாமம். அச்சுதாய நமக, ஆனந்தாய நமக, கோவிந்தாய நமக முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னென்னா ஹரே நமக, ஒரே நாம தான். அதுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மானிடத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவருடைய வாழ்க்கை. இப்படியாக வாழ்க்கை வீணாகி விட்டது பாருங்கள். ஆசாதித ஹவிஷி பர்ஹிஷி தூஷிதே மயோபாலப்தோ பீத சபத்யுபரதராச ரிஷிகுமாரவத் அவஹித கர்ண கலாப ஆஸ்தே. இவர் கொஞ்ச நேரம் பூஜை பண்ணும்போது ஏதாவது பூஜை பண்ணாது, கொஞ்ச நேரம் தான் பூஜை பண்ணுறாரு, அப்படியே படிப்படியாக போயிடுச்சு. இருந்தாலும் அப்படி பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுமா,
அது டக்குன்னு வாய் வச்சிடுமா. அந்த தர்பையில் வாய் வச்சிச்சுன்னா, மிருகங்கள் வாய் வச்சா தோஷம் கிடையாது, மனுஷனுக்கு தான் தோஷம். மனுஷன் தானே நல்லது கெட்டதெல்லாம் தெரியுது. மனுஷன் எச்சில் பட்டால் தான் எச்சில் தோஷம். மிருகங்கள் வாய் வச்சா தோஷம் கிடையாது, அது எச்சில் கிடையாது. மான் இப்போ வாய் வச்சிச்சுன்னா அது எச்சில் கிடையாது. ஆனால் அந்த தர்பையில் வாய் வச்சதுனால டக்குன்னு ஒரு முறைப்பாரான். முறைச்ச உடனே அந்த காலத்து பிராமண பையன் எப்படி அப்பா சொன்ன பேச்சு கேட்டுக்கின்னு கை கட்டி வாய் பொத்தி நிற்பானோ, அது மாதிரி அப்பா மாதிரி பரதயோகேஸ்வரர் தன்னுடைய பிள்ளையாக தான் நினச்சிருக்காரு அந்த மானை ஒரு முறை மறைச்சாருன்னா, சரி நம்ம வந்து தூஷிதா அந்த புல்லை அந்த தர்பையை போய் நம்ம வாய் வச்சிட்டோமே, இது வந்து தோஷமாயிடுச்சுன்னு சொன்னோடனே ஒரு முறை மறைச்சோடனே வாய் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை மறைச்சாருன்னா, உடனே அது என்ன பண்ணோன்னா அப்படியே கை கால்கள்லாம் ஒடிக்கின்னு போய் ஒரு பயந்த பிள்ளையை போய் உட்காந்துக்குமா. ஐயோ பாவம், மான் ரொம்ப பயந்து போச்சு அப்படின்னு நினச்சி அது மாதிரி போய் இறக்கப்பட்டு வரோம். அதை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம், அப்பா எது முறைச்சின்னு பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கூட வரோம். அது மாதிரி அந்த காலத்தில் பிராமண பையன் மாதிரி அப்படி பிரம்மஸ்ரீ சுந்தரமோசமே அழகாக சொல்லுவார். அந்த காலத்து பிராமண பையன் மாதிரி அப்படி ஒடுங்கி போய் உட்காந்துக்குமா அந்த மானானது பரதயோகேஸ்வரர் பார்த்து. அப்போ பரதயோகேஸ்வரர் போய் அது மேலே பரிதாபம் உண்டாயிடுமா. அந்த அணுகம்பிதை, அந்த இறக்கம் தானே பாசத்தை அதிகரிக்க செய்யும், பந்தத்தை அதிகரிக்க செய்யும். அவ்வளோதான். அது மேலே கொஞ்சிறது கொலவுறது, அந்த பூஜையை விட்டுருவார். நேராக பூஜை முக்கியமே கிடையாது, பகவான் முக்கியமே கிடையாது, மான் தான் முக்கியம். ஆமாம், அதுக்கு தானே கஷ்டப்பட்டு ராஜ்யத்தெல்லாம் திறந்துட்டு வந்தது. எதுக்கான அந்த மானை காப்பாற்று தானே வந்திருக்குது அவர். அந்த மானு முக்கியமாக நினச்சிப்பார். அவர் ரிஷி குமாரவத்து, ஒரு ரிஷியினுடைய குமாரன், அந்த பிராமண குமாரனுடைய எப்படி கை கட்டி வாய் பற்றி அடங்கி போயிட்டானோ அப்பா மறைச்சார்னா, அது மாதிரி பயந்துடுச்சான். அது ரிஷி குமாரவத்து அவகித கரண கலாப ஆஸ்தே. இப்படி காலம் போய்கொண்டிருக்கிறது பாருங்க. எப்படியாப்பட்ட பூஜைகள்லாம் மறந்துட்டு அந்த மானையே நினச்சி அதையே தூக்கி தோல் மேலே போட்டுக்கணும், வரதும் போகிறதும். அதனுடைய கொஞ்சம் கொலை வந்து எல்லாத்தையும் பூஜையும் விட்டார். இல்லைன்னா பூஜை பண்ணால் இதை மானை கவனிக்க முடியாது. மற்ற மிருகத்திலிருந்து அதுக்கு சாப்பாடு யார் கொடுக்குறது, அது புல்லை வாங்கி வந்து யார் போடுறது, அது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டார். கடைசியில் என்னாச்சு, காலம் காத்துன்னு இருக்காது எல்லாருக்குமே. வயசாகி போச்சு அவருக்கு. பாருங்கள் எப்படியேப்பட்டவர் பாருங்கள். ஏவம் அகடமான மனோரத ஆகுல ஹிருதயோ மிருகதாரக ஆபாசேன ஸ்வாரப்த கர்மனா. தன்னுடைய பிராரப்த கர்மத்தினால அந்த மிருகம் ரூபத்தில் இவருக்கு பந்தம் ஓட்டிக்கிச்சு. ஸ்வாரப்த கர்மனா யோகா ரம்பணதோ வித்வம்சிதா. தன்னுடைய யோகத்திலேருந்து நழுவிட்டார், பக்தி யோகத்திலேருந்து வீழ்ச்சி அடைந்துட்டார். யோகதாபசோ பகவத ஆராதன லக்ஷணாச்ச கதமிதரதா ஜாத்தியந்தர ஏன குணக. அப்படிப்பட்ட பகவத் ஆராதன லக்ஷணாச்ச யோக தபஸ்வி சிறந்த பக்தியில் பிரகாசித்தவர் அந்த ஆராதனைகள்லாம் விட்டார். கதம் இதரதான் எப்படி விட்டார்? அதுவும் பாருங்கள், ஜாதியில் பார்த்தா மனுஷ ஜாதி கிடையாது, மிருக ஜாதியில் பிறந்த மனுஷ ஜாதியில் பிறந்த தன் பிள்ளைகள் 5 பிள்ளைகளையும் மனைவியும் அடிப்படை சொத்து சுகத்தில் தன் பிரஜைகள்லாம் கூட தன்னுடைய வேலைக்காரர்கள் தன் உறவினர்கள்லாம் கூட தூக்கி போட்டு வந்துட்டார். அவர்களை விட முடிஞ்சவர். ஆனால் இந்த மிருகத்தை மேலே உள்ள பாசத்தை விட முடியல பாருங்கள். அதுதான் பிராப்த கர்ம வினையானது எப்படி நம்மளை பிணைச்சிடும் தெரியாது. நம்ம சாமர்த்தியம் எவ்வளோ பேர் சாமர்த்தியம் பரவாயில்ல, நான் அவெல்லாம் திறந்துட்டேன்னு கொஞ்சம் கர்வம் வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம பந்தங்கள்லாம் ஈஸியாக திறந்துட்டோம், நம்ம பட்டதெல்லாம் ஈஸியாக கழட்டி விட்டோம், அப்படியேப்பட்ட சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்தை தூக்கி போட்டோம். அப்போ நம்மளுக்கு பணத்து மேலாம் ஆசை இல்லை, எல்லாத்துலேயும் ஆசை இல்லை. அப்படி நம்மளுக்குள்ளே கொஞ்சம் கர்வம் வந்ததுன்னா சாதாரண ஒரு மான் மூலமாக நம்மளுக்கு பட்டுதல் வந்து இப்படி கீழே வீழ்த்திட்டோம். பாருங்கள், மானால் கஷ்டப்பட்டது தானே சீதை அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி தானே அந்த மானத்தில் பட்டதில்லை. பரமாத்மாவே பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஆனந்தத்தில் மெய்மறந்திருக்கிற சீதையானவள் கிருஷ்ணர் ராமரை விடவா அந்த மானானது அழகு. அந்த மானிடத்தில் மயங்கலாமா? பொன்மானை பார்த்து மயங்கிட்டான். உனக்கு என்ன பொன்மான் தானே வேணும், பொன் நகரமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லங்கையில் கொண்டு போய் பகவான் வச்சுட்டான். ஆனால் பகவான் இருக்க மாட்டாங்க. நீ பொன்மான் தானே விரும்பின, பொன் நகரமே பகவான் கொடுத்துட்டான். நீ கேட்டால் கொடுத்துருவான், ஆனால் அங்கே நிம்மதி இருக்காது. சீதைக்கு கொடுத்துட்டான், பொன்னகரமாகி லங்கையே கொடுத்துட்டான். லங்கைக்கு நீ அதிபதியாக கூட ஆகலாம், ஆனால் பகவானே இருக்க மாட்டாங்க. ஆஹா, எப்படியாப்பட்ட சிறந்த சௌக்கியமாக்கி ராமரையும் துரத்திட்டோம், லக்ஷ்மணரையும் துரத்திட்டோம். கட்சியில் இந்த துஷ்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். பொன்மானுக்கு ஆசைப்பட்டு மாயை எப்படி வேணால் விளையாடும். நீ நினச்சிருக்கலாம், குடும்பத்தை திறந்துட்டேன், ராஜ்யத்தை திறந்த சொத்து சுகத்தில் பணத்து மேலே ஆசையெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லலாம்.
பகவானே அடைஞ்சிட்டேன், பரவாயில்ல, நான் அப்படி புஷ்பங்கள்லாம் போட்டு பகவானே ஹிருதயில் தெரியுறான், என்ன மாதிரி பாக்கியசாலி யாருன்னு கொஞ்சம் கர்வம் வந்துச்சுன்னா கீழே வீழ்ச்சி அடைஞ்சிடும். பாவ சமாதி வரைக்கும் வீழ்ச்சி உண்டு. பிரேம சமாதிக்கு நிலையில் போனவரும் தான் வீழ்ச்சி கிடையாது. அந்த நிலை உயர்ந்தது பெரிய பக்குவம். அது அந்த பக்குவம் வர்றது ரொம்ப கஷ்டம். பாவ சமாதி அளவுக்கு உயர்ந்துட்டார் இவர், அந்தளவுக்கு பக்குவம் அடைஞ்சிட்டார். ஆனாலும் இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, பிரேம சமாதி. அந்த நிலைக்கு போனால் தான் கீழே வீழ்ச்சி கிடையாது. இந்த நிலை வரைக்கும் பாவ சமாதி வரைக்கும் போகிறவங்களுக்கு வீழ்ச்சி உண்டு கண்டிப்பாக. அதாவது எப்படி வேணால் மாயை தாக்கும். மாய் எப்படி வந்ததுன்னா மான் ரூபத்தில் வந்தது மாய். மனுஷ ஜாதி இல்லாமல் மிருக ஜாதி ரூபமாக வந்து அவரை பந்தப்படுத்துச்சு. பாருங்கள், ಜಾತ್ಯಂತರ ಏನ ಕೊನಗೆ ಆಸಂಗ ಜಾತ್ಯಂತರ வேறு ஜாதி, அது மனுஷ ஜாதியில் மிருக ஜாதியில் பிறந்த அதில் ஏன குணக ஆசங்க அதில் சங்கம் ஏற்பட்டுச்சு. பாருங்கள், சாக்ஷா நிச்சயச பிரதிபக்ஷ தையா பிராக் பரித்தக்த துஷ்டஜ இல்லறம் இடையூறுன்னு சொல்லி தன் மனைவி குழந்தைகள்லாம் தூக்கி எறிஞ்சவர். ஆனால் அந்த மான தூக்கி எறிக்க முடியல. பாருங்கள், அவருக்கு யோக ரம்பண தஸ்யைவ அந்தராய விகத யோக ரம்பணஸ்ய ராஜரிஷேர் பரதஸ்ய தாவன் மிருக அற்பக போஷண பாலன பிரேணன. அதே பாலனை பண்ணுறது, லாலனை பண்ணுறது, அதே கொஞ்சம் கொலாவது, இப்படியே தான் காலம் திருப்பி சொல்கிறாரு. ஏன்னா எப்படி காலத்தை போக்கினார், பகவத் பக்தியில் காலத்தை போக்கல, இப்படி தான் காலத்தை போக்கினாருன்னு திருப்பி சொல்கிறாரு சுகாச்சாரியர். அதில் லாலனை பண்ணுறது, அது போஷணை பண்ணுறது, அதே கொஞ்சிறது, கொலாவது, இப்படி தான் காலத்தை போக்கினார். அச்சுதாய் நமகா ஆனந்தா பகவான் தெரியுறான், நரசிம்மராஜ் தியானம் பண்ணுறார், ராமராஜ் தியானம், அப்படி காலத்தை போகலை பூஜையினால். இப்படி தான் காலத்தை போகணும் திருப்பி சொல்கிறார். பாலன போஷண பிரேணன லாலனை, அப்படியே இதிலேயே தான் காலத்தை போகணும் திருப்பி சொல்கிறார். போஷண பாலன பிரேணனா லாலன அனுசங்கேன அபிகணயதே ஆத்மானம். அப்போ என்னாச்சுன்னா இதெல்லாம் இப்படியே குழந்தை இப்படியே மான கொஞ்சின்னு எவ்வளோ நாள் இருக்க முடியும்? ஏற்கனவே அவருக்கு வயசாகி தான் வந்தார் இவர் ராஜ்யத்தை விட்டு. இன்னும் இப்போ பார்த்தா இது மாநிலத்தில் படுதல் கொண்டு வயசாகி போச்சு இவருக்கு. வயசாகி கடைசியில் ஜரை மரணம் மூப்பு, அந்த மூப்பு வந்துச்சு, மரணத்துக்கு அருகில் வந்து விட்டார். ஏன்னா சாதனையும் பண்ணல, மோட்சாடியத்துக்கும் வாய்ப்பு கிடையாது. இந்த நினச்சி மாநிலத்தில் பட்டுதல் கொண்டு இவர் ஒரு குடும்பஸ்த மாதிரி அந்த மாநிலத்திலேயே தன் பிள்ளையாக நினைத்து வளர்த்து கொண்டு இருக்கிறார். அதுலேயே பட்டுதல் கொண்டு அது மேலேயும் பாசம் அதிகமாச்சு. அது என்ன பண்ணுறது, அந்த மானானது தன் பிள்ளை போல பக்கத்தில் இருந்து கொண்டு இவர் கடைசி காலத்தில் முடியாமல் படுத்து நிற்காரா, அவரை பார்த்து இந்த மானானது அழுது கொண்டு இருக்கிறது. அந்த மானை பார்த்துட்டே என்ன பண்ணுறார், காலம் யாருக்கும் காத்து நிற்காது, எலி வலையில் பாம்பு நுழையிறது போல் மரணமானது இவர்கிட்ட வந்து நெருங்கிடுச்சான். அந்த எலி வலைக்குள்ளே பாம்பு உள்ளே போயிடுச்சுன்னா அந்த எலி தப்பிக்க முடியாது. அது வாய்க்கு இறையாகிறத தவிர வேறு வழி கிடையாது அந்த எலிக்கு. அது மாதிரி மரணம் கிட்ட வந்துட்டு பிறகு இவர் மரணத்தில் தப்பிக்க முடியல. அப்போ கூட பகவானே ஹரே நமக கோவிந்தா வாசுதேவன் பீஷ்மாச்சாரியார் சங்கச்சோர கலேபரம் யாபதிதம் யோகம்னு சொல்கிற மாதிரி கடைசி காலத்தில் பகவத் தியானம் பண்ணினா அப்படியாவது உயிர் பெறலாம் இல்லையா? கடைசி காலத்துலையாவது வரல பார்த்தீங்களா? வாழ்நாள் முழுவதும் எதிரத்தில் அதிகமாக பட்டுதல் கொண்டதோ அதுதான் கடைசி காலத்தில் அதே அந்த நினைவு தான் வரும். அதனால் என்ன ஆச்சுன்னா ஆத்மானம் அகிரிவாகுபிலம் துரதிக்கிரம கால கராள ரபச ஆபத்தியதே. அந்த காலமானது மரண காலமானது அவருக்கு வந்துவிட்டது. ததானிம் அபி பார்ஸ்வபத்தீனாம் ஆத்மஜம்ஜிபா அனுசோச்சந்தம் அதிபிக்ஷமானோ மிருக ஏவ அபிநிவேசிதமனா. அந்த மிருகத்திலே அபிநிவேசிதமனாக மனசை அதிலே பட்டுதல் கொண்டவர்களாக ஆயிட்டார். அப்படியே விசர்ஜ லோகமிமம் சக மிருகேன கலேவர்கம் மிருகதமனும் ஏ மிருதம் ஜன்மா அனுஸ்மிருதிர் இதரவன் மிருக சரீரம் அபாப. அந்த மானை நினச்சிட்டே உயிரை விட்டதுனால என்னென்னா எம்பம் பாவி ஸ்மரன் பாவம் தந்தன் கலையவரம் சொல்கிற மாதிரி எந்தெந்த நினைவோடு உயிரை விடுறானோ அந்த நினைவு அதே தான் அடைவான்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மானை நினச்சி அது புத்திரன்ற பாசத்தோடு அந்த மானை நினச்சிட்டே உயிரை விட்டதுனால லோகம் இமம் சக மிருகேன கலையவரம் மிருதம் அணு ந மிருத ஜன்மா அனுஸ்மிருதிர் இதர வன் மிருக சரீரம் அபாப. அப்படியேப்பட்ட மான் ஜென்மத்தை அடைந்தார் அடுத்த பிறவில். ஆனால் முன் ஜென்மத்தினுடைய ஞாபகத்தை மட்டும் இழக்கலை. கிருஷ்ணார்ச்சன பிரபாவம் நோ ஜகாதின்னானா. அதுதான் பகவானிடத்தில் பண்ண பக்தியானது வீண் போகாதுன்னானா. அப்போ பகவானிடத்தில் பண்ண அர்ச்சனை விருப்பது வீண் போகாது. நீ கொஞ்சம் சொல்பமப்பியசிய திராயுதே சொல்பமப்பியசிய தர்மசிய திராயுதே மகதோபையாத்.
கொஞ்சம் நீ பகவானுக்கு பூஜை பண்ணால் கூட அது வீண் போகவே போகாது. அது பாருங்கள், அடுத்த ஜென்மத்தில் முன் ஜென்மத்துடைய ஞாபகம் அவருக்கு இருக்குது. அதனால் அவருக்கு பகவானுக்கு பூஜை பண்ணது, தன் எதனால் மானத்தில் பட்டுதல் ஏற்பட்டது அப்படின்ற ஞாபகத்தோடு என்ன பண்ணுறார், ஒரு மான் வயிற்றில் மானாக பிறக்கின்றார் அவர் அடுத்த ஜென்மத்தில். தத்ராபிஹவா ஆத்மனோ மிருகத்வ காரணம். அப்போ அந்த முன் ஜென்மத்தில் ஞாபகம் இருக்கிறதுனால முன் ஜென்மத்தில் ஐயோ நம்ம இந்த பதித நிலையில் நம்ம இப்படி மான் ஜென்மா எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு தன்னை குறித்து வருத்தப்படுகிறார் பரத யோகீஸ்வரர். அப்போ மானுக்கு தன் மிருக ஜென்மம் எடுத்தது காரணத்தை யோசிக்கிறார். தத்ராபிஹவா ஆத்மனோ மிருகத்வ காரணம் பகவத் ஆராதன சமிகா அனுபவேன அனுஸ்மிருத்திய பிரசம் அனுதப்பியமான ஆக தன்னை குறித்து ரொம்ப வருத்தப்படுறார். அஹோ கஷ்டம் பிரஷ்டோ அகம் ஆத்மவதாம் அனுபதாத்தியத்து விமுக்த சமஸ்த சங்கஸ்ய. எப்படி என் ஜென்மா வீணாக்கிட்டேன் பற்றியா நான்? அஹோ கஷ்டம், பெரிய கஷ்டம் இல்லை. பிரஷ்டோ, நான் பிரஷ்டன் ஆகிட்டேனே. மனுஷ ஜென்மா வீணாக்கிட்டு இப்படி மிருக ஜென்மம் எடுத்துனேன், இப்படி பிரஷ்டன் ஆகிட்டேனே, நான் வீழ்ச்சி அடைஞ்சிட்டேனே. ஆத்மவா அகம் ஆத்மாவதாம் அனுபதாத்தியத் விமுக்த சமஸ்த சங்கஸ்ய. எல்லா சங்கத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தவன் நான். விவிக்த தனிமையில் புண்ணியாரண்ய புண்ணியமான இந்த ஆரண்யத்தில் வந்தேன். சரணஸ்ய ஆத்மவதா ஆத்மனிம் சர்வேஷாம் ஆத்மநாம பகவதி வாசுதேவே ததனு ஸ்ரவண மனன சங்கீர்த்தன ஆராதன அனுஸ்மரண அபியோகின அசுன்ய சகலயாமேன காலேன சமாவேசிதம் சமாஹிதம் காட்சேன மனஸ்தத்து புனர் மம அபுதஸ்ய ஆரான மிருகசுதமனு பரிசுஷ்ராவ. அப்படிப்பட்ட அனவரதம் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டும், பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டும், பகவானை ஸ்மரித்து கொண்டும், பகவானை தியானித்து கொண்டும், பகவானுக்கு பூஜைகள் செய்து கொண்டும் இப்படியே காலத்தை அருமையாக புண்ணியமாக காலத்தை கழித்து கொண்டிருந்தேனே. வியர்த்தமாக போய்விட்டதே, எல்லாம் வீணாக போய்விட்டது. தத அனுஸ்ரவண மனன சங்கீர்த்தன ஆராதன அனுஸ்மரண அபியோகேன அசுன்ய சகல யாமேன. அப்படிப்பட்ட ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம சகல யாமேன எல்லா காலத்தையும் பகவத் பக்தியிலேயே நான் வாழ்க்கையை கழிச்சேனே. அந்த காலமெல்லாம் இப்போ வீணாக போயிடுச்சே அப்படின்னு தன்னை குறித்து ஒரு கட்சியில் அதுவும் ஒரு குட்டி மான், அந்த குட்டி மானத்தில் ஏற்பட்ட பட்டுதல்னால எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். நாயை வளர்க்குறோம், பூனையை வளர்க்குறோம், நாயை வளர்க்குறோம், அது வளர்க்குறோம், இது வளர்க்குறோம், பெரிய விஷயம். இந்த மாதிரி இது பெரிய ஒரு வீழ்ச்சி. நான் சொல்கிறது என்னென்னா, நல்லா பக்தி பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், நல்லா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். பக்தி பண்ணாதவங்க எதை வேணால் வளர்க்கட்டும், என்னென்ன பண்ணட்டும், ஆனாலும் பக்தி பண்ணணும். பகவத் பக்தியில் தூயமான பக்தி பண்ணுறதுல நம்மளை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் அதான் சொல்கிறேன். நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க நாய் அப்படியே 4-5 நாய் வச்சு அப்படி வளர்க்குறாங்க, தூக்கி கொஞ்சம் கொலாவுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீ பண்ணுற இவ்வளோ அருமையாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறீங்க, கடைசியில் இப்படி மிருகங்களை வச்சு கொஞ்சம் இருக்கணுமே அப்படி நினச்சும் போது அதை வளர்க்குறது தப்புன்னு சொல்ல வரல. அதாவது என்னென்னா, அது ஒரு மூலில் இருக்கணும், அது ஏற்றிக்கு மடியில் வச்சு கொஞ்சம் அதை வீட்டில் சேர்த்துக்கணும், எல்லாம் பண்ணி. மனுஷனுக்கு கூட வீட்டில் இடம் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, ஆனால் மிருகங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு பசு வளர்த்தாலும் புண்ணியம். பசு யாரும் வளர்க்கறது கிடையாது. பசு எங்கே பார்க்கறதே முடியல. நாய்களை வளர்க்குறாங்களே தவிர நிறைய வீட்டில் பெரிய பணக்கார வீட்டெலாம் பார்த்தா நாய்கள் ஜாக்கிரதையே போட்டிருக்காங்க, வெளியில் போடு நாய்கள் அதெல்லாம் வளர்த்தாங்க. பசுக்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசுக்களை வளர்த்தா புண்ணியம், பசுக்களை தியானம் பண்ணால் புண்ணியம். பசு புண்ணியமான மிருகம், புண்ணியமானது. அது 30 தேவதைகள் அந்த பசுக்கள் இருக்குது. பசு வளர்த்தா கோசம்ரக்ஷணம் பண்ணால் நல்லது, ரொம்ப விசேஷம். பகவானே நம்மளுக்கு பக்தியை அதிகரிக்க செய்வோம். இது பக்தி கெடுக்கக்கூடியது நாய்களை வளர்க்குறது. ஆனால் பக்தி கொடுக்கக்கூடியது பசுக்களை வளர்க்குறது. பசு போஷணம் சம்ரக்ஷணம் பண்ண ரொம்ப விசேஷம். அது எங்கேயும் பார்க்க முடியல. துளசி போஷணம் பண்ணால் புண்ணியம், பசு போஷணம் பண்ணால் புண்ணியம். மற்ற மிருகங்களை போஷணம் பண்ணி என்ன புண்ணியம் சொல்ல பார்க்கலாம். அப்படியேப்பட்ட இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மானிடத்தில் பட்டுதல் கொண்டதுனால அதாவது மிருகி மாதரம புனர் பகவத் க்ஷேத்திரம் உபசமசீல் பகவானுடைய சாநித்தியம் இருந்த க்ஷேத்திரத்தில் கூட எனக்கு பத்தியா தடங்கள் வந்துடுச்சு. பத்தியா உபசீலம் முனிகணஸ் லைதம் சாலக்கிராமம் புலஸ்திய புலகாசமும் காலஞ்சரா தாத்தியம் மிருத சுதம் அணு பரிசுஷ்ராவ. அதான் சொல்கிறாருங்க, புனர் மமா அபுதஸ்தியா ஆரான் மிருகசுதம். அப்படிப்பட்ட புத்தியற்றவனாகிய நான் இந்த மான் குட்டி இடத்துல அப்படி பட்டுதல் கொண்டு விட்டேனே என்று வருத்தப்பட்டார். அது பிறகு என்ன பண்ணுறார், பார்த்தார் தன்னுடைய அம்மா மான் அப்பா மான்
தங்கச்சிமான், அண்ணம்மான், தம்பிமான், தங்கைமான் எல்லாத்தையும் தூக்கி போட்டார். எல்லா உறவினர்களும் தூக்கி போட்டு நேராக மறுபடியும் அதே புலகாசிரமத்துக்கு வந்துட்டார். அந்த புலஸ்திய புலகாசிரமத்தாண்டியே வந்து அங்கே இந்த கண்டகி நதியில் தண்ணி குடிச்சிட்டு காஞ்ச சருகுகளை, காஞ்ச இலைகளை, காஞ்ச புற்களை சாப்பிட்டு கொண்டு அப்படியே ஜீவன் நடத்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு வந்துட்டு அங்கே அவர்கள் சொல்லக்கூடிய கிருஷ்ண கதைகளை, பகவானுடைய கதைகளை கேட்டுக்கொண்டு அதே சிரவணம் மரணம் அதே தியானம் பண்ணிக்கொண்டு அங்கேயே நாம சங்கீதத்தை கேட்டுக்கொண்டு அங்கேயே வாசம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த புலகாசிரமத்தாண்டியே மறுபடியும் வந்துட்டார். அந்த சத்சங்கத்தினால் தான் நம்மளுக்கு பக்தி ஏற்பட்டது. அதே புலகாசிரமத்தில் அந்த புலஸ்தீர் புலகாசிரமம் அந்த மகான்கள்லாம் கோடி கோடி பேசக்கூடிய கிருஷ்ண கதைகளை கேட்டுக்கொண்டு அப்படியே அந்த காலத்தை அங்கேயே கழிச்சார். அது தெரியும், முன் ஜென்மத்தினுடைய ஞாபகம். நம்ம எதனால் மான் பிரிவு ஏற்பட தெரியும். அதனால் அம்மா மான், அப்பா மான் இதெல்லாம் வந்து உண்மையான பந்தம் கிடையாது. இதெல்லாம் பொய்யான பந்தம் என்று தெரிந்து கொண்டு அந்த மான் இனத்தை விட்டு வந்து அந்த புலகாசிரமத்தான வந்து இப்படி பகவத் பக்தியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் பாரத யோகேஸ்வரர் மான் ஜென்மத்தில். புலஸ்திய புலகாசிரமம் காலஞ்சராத்து பிரத்ய ஆஜகாம அங்கே வந்து என்ன பண்ணுறார், நித்தியவ நிகுட நிர்வேதோ இப்படிப்பட்ட வைராக்கியம் அடைந்து நித்திய நிருடன திருடமான வைராக்கியத்தை அடைந்து யாரிடையும் சொல்லிக்கொள்ளாமல் அந்த மிருசுஜ்ய மிருகிம் மாதரும் புனர் தன்னுடைய மிருக குடும்பத்தை அந்த மான் குடும்பத்தை விட்டு அந்த இடத்துல வந்துட்டார். எங்கே புனர் பகவத் கஷேத்திரம், பகவனுடைய கஷேத்திரம் ஆகிய அந்த புலகாசிரமத்தாண்ட வந்துட்டார். பகவத் கஷேத்திரம் உபசமசீலம் முனிகணதைதம் சாலக்கிராமம் புலஸ்திய புலகாசிரமம் காலஞ்சராத்த ஆஜகாம தஸ்மின் நபி காலம் பிரதீட்சமான சங்காசிய புருஷம் உத்விக்ன ஆத்ம சகச்சர சுஷ்க கர்ண. அதனால் வந்து இப்போ ரொம்ப பயப்படுறாரு, சங்கத்தை கண்ட ரொம்ப பயப்படுறாரு. சங்கத்தினால கெட்டு போனது தான் நம்ம மனுஷ பிறவி மிருகத்தினால. அதனால் சங்கத்தை கண்டு ரொம்ப பயந்தாராம். தஸ்மின் நபி சாலம் பிரதீட்சமான சங்காச்ச புருஷம் உத்விக்ன அதிகமாக பயந்தாராம். உத்விக்ன ஆத்ம எதுக்கு ஆத்ம சகச்சர சுஷ்க பர்ண திருண வீருனா வர்த்தமான மிருகத்வ நிமித்த அவசானம் ஏவ கலைய மிருக சரீரம் தீர்த்ததற்குள்ளும் உற்சசஜ்ஜ. அவருக்கு வந்து கடைசி நேரம் கூட எப்போன்னு தெரியுமா அவருக்கு, எப்போ தன் பிராணன் பிரிய போது நமக்கு இதுதான் கடைசி நாள், கடைசி மூச்சு இப்போ தான் நிற்க போதும் கூட அவருக்கு தெரியுமா, என்றைக்கு உயிரோடு போகிற காலம் அவருக்கு தெரியுமா அவருக்கு. அப்படிப்பட்ட முன்ஜென்மம் பின்னாடி வரும்போது எல்லாமே தெரியுமா அவருக்கு. அப்படிப்பட்ட எதனால் பகவானுக்கு அப்படிப்பட்ட பூஜைகள் கொஞ்ச நாள் பக்தி பண்ணாலும் அந்த பக்தி வீண் போகலை, அது சிறந்த ஞானத்தை கொடுத்து விட்டது. அதான் முன்ஜென்மத்துக்கு ஞாபகமும் அவருக்கு விலகலை, முன்ஜென்மத்து ஞாபகத்தும் அவர் விட்டு போகலை. அதே சமயத்தில் பின்னாடி என்ன ஜென்மம் எடுக்க போகிறோமோ அவருக்கு தெரியுமா அவருக்கு. அதனால தான் என்றைக்கு நம்ம பிராணம் பிரிய போது தெரிஞ்சுக்கினால் நம்மளோட கண்டகி நதியில் 4 கால்கள் கொண்ட மிருக சரீரமாக இருந்தால் கூட, மான் சரீரம் எடுத்திருந்தால் கூட 2 கையை மேலே தூக்கிட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பிராண தியாகம் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட காஞ்ச அங்கே என்ன சாப்பிட்டுருந்தாரு, நல்ல ருச்சி உள்ள ஆகாரம் கிடையாது, நல்லா பச்சையில் இருக்கிற புல் வந்து எப்படின்னா நம்ம சுட சுட அன்னம் சாப்பிட்ற மாதிரி ருச்சி, அந்த கையில் ருச்சி ஏறி, கையில் சுட சுட அன்னத்தை வாங்கி நாக்கில் சாப்பிட்டோன்னா ருச்சி ஏறி, அந்த ருச்சியானது மனசுக்கு போய், மனசுலேருந்து போய் என்ன பண்ண புத்திக்கு ஏறி, புத்தியில் போய் ஆத்மா அதனால வாசனையாக போய் தங்கி அந்த ருச்சியானது என்ன பண்ணோம், அது அந்த ருச்சியே திருப்பி அந்த ருச்சியை ஆசைப்பட சொல்லும். அதனால் என்ன காஞ்ச சருகுகள் ஏதோ வயிற்றுக்கு போடணும் அப்படின்னா காஞ்ச புல், காஞ்ச சருகுகள் அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே காலத்தை கழிச்சாராம் அவர். சுஷ்க பர்ண திருண வீருதா வர்த்தமான மிருகத்வ நிமித்த அவசானம் ஏவ. மிருகத்துக்கு காரணமான இந்த மிருக ஜென்மா எப்போ நீக்கிற காலம் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியுமா. அதனால் அந்த கண்டகி நதியில் பாதி உடம்பு மூழ்கிட்டு 2 கையை தூக்கிட்டு அவர் சொன்ன ஸ்லோகம் என்னென்னா, யஜ்ஞாய தர்மபதைய விதிநைபுணாய நாராயணாய நமயச்சுதாரம். அது இங்கே வரல அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் வந்து என்னென்னா பரதேஸ்வரர் சரித்திரம் முடியும் போது அங்கே சொல்லியிருக்காங்க. யஜ்ஞாய தர்மபதையே விதிநைபுணாய யோகாய சாங்கிய சரசே பிரகதீஸ்வராய நாராயணாய ஹரையே நமயுத்யுதாரம் ஆசியன் மிருகத்வம் அபி யக் சம் உதாஜஹார. அப்படிப்பட்ட அந்த மிருக சரீரத்தை
இப்படி நாராயணன் கை கூப்பி 2 கையை முன்னாடி தூக்கி அந்த 4 கால்களோடு இருக்கக்கூடிய அந்த மானானது 2 கால்களையும் கைகளாக 2 கையும் தூக்கி பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறதான். ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அப்படி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த மான் சரீரத்தை விட்டாராம். யார்? பரதேகேஸ்வரர். யஜ்ஞாய தர்மபதையே விதிநைபுணாய யோகாய சாங்கிய சரசே பிரகதீஸ்வராய நாராயணாய ஹரையே நமயுச்சுதாரம் ஹாஸ்யன் மிருகத்வம் அபி யசம் உதா ஜஹார. இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் பிராணத்தியாகம் முன்னர் அந்த மான்சரியத்தை விட்டார். அதற்கு பிறகு அங்கிரச கோத்திரத்தில் ஒரு பிராமணருக்கு மகனாக பிறக்கிறார். அங்கிரச கோத்திரத்தில் பிறந்த ஒரு பிராமணருக்கு மகனாக பிறக்கிறார். तीर्थोदकर्णम् उत्ससज्ज अद नवमोऽध्याय शिशुकोवाच अद कस्यचित् तुजवरस्य अंगिरप्रवरस्य समदम स्वाध्याय समं नियम मननडक्कुम पुलनडक्कुम தபசு சுவாத்தியாயம் வேதபாராயணம் அத்தியனம் பண்ணுறது தியாகம் சந்தோஷம் திதீக்ஷா பொறுத்து கொள்வது பிரசயம் வினயம் வித்யை நல்ல கல்வி கற்றவராக இருக்கிறது அசூயை அனசூயா அதனால் பிறத்தில் பொறாமை இல்லாமல் இருக்கிறது ஞானானந்த யுக்த அப்படியேப்பட்ட ஞானத்தில் சிறந்தவராகவும் அதே எப்பொழுதும் மனசு சந்துஷ்டி உடையவர்களாகவும் கிடைச்சல திருப்தி உடையவர்களாகவும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பிராமணருக்கு மகனாக பிறந்தார். யார்? பரதேகேஸ்வரர். முருகேஸ்வரத்தை விட்ட பிறகு மணி 1.5 மணி நேரம் ஆகுது. சரி. அது கஷ்டித்து துவஜவர அங்கிரச கோத்திரத்தில் பிறந்தவர் பரதயோகேஸ்வரர். அவர் இது 3வது பிறவி பகவத் பக்தியில். அதனால பரதயோகேஸ்வரர் பரதனாக இருந்தார் ராஜாவா. அது பிறகு பார்த்தா மிருகமாக இருந்தார், மான் ஜென்மம் எடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா பிராமண ஜென்மம் எடுத்திருக்கார். இப்போ அது கஷ்டித்து துவஜவரஸ்ய அங்கிர பிரவரஸ்ய சமதம தப சுவாத்தியாய அத்தியன தியாக சந்தோஷன்றது கிடைச்சது திருப்தியாக இருக்கிறது சந்தோஷம். திதீக்ஷா பொறுத்து கொள்வது, பிரஷையாக வினயம் உள்ளவராக இருக்கிறது, வித்யாக நல்ல கல்வி கற்றவராக இருக்கிறது, அனசூயா பிறத்தில் தோஷத்தை சொல்லாமல் இருக்கிறது, பொறாமைப்படாமல் இருக்கிறது, சுயா ஆத்ம ஞானானந்த யுக்த தன் சிறந்த ஞானியாக பிரகாசிக்கிறது, நல்ல சிறந்த ஆத்மானந்தத்தில் பிரகாசிக்கிறது. இப்படிப்பட்ட சிறந்த குணங்கள் கொண்டவராக ஒரு பிராமணர் அங்கிரச கோத்திரத்தில் பிறந்த பிராமணர். அவருக்கு மகனாக பரதயோகேஸ்வரர் பிறந்திருக்கார். அவருக்கு 2 மனைவி. அதில் மூத்த மனைவிடத்தில் 9 புத்திரர்கள், இளைய மனைவிடத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தார்கள். அதில் ஆணாக பிறந்தவர் தான் பரதயோகேஸ்வரர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சாத்ம சதுருஷ சுத சீலாச்சார ரூப ஔதார்ய குணநப சோதர்யா அங்கஜா பபூர் விபுதம் யபியஸ்யாம் பாத்யாயாம் யஸ்து தத்ர புமாம்ஸ்தம் பரம பாகவதம் ராஜரிஷி பிரவரம் பரதம் உத்ருஷ்ட மிருக சரீரேன சரம சரீரேன விப்ரத்தியம் கதமாகு. அவருக்கு இதுதான் கடைசி சரீரம்னு அவருக்கு நல்லா தெரியுமா? அவருக்கு யார்? பரதயோகேஸ்வரருக்கு தெரியுமா? இதுதான் நமக்கு கடைசி தெரியும். இந்த ஜென்மத்தோடு நம்ம மோட்சம் அடைய போகிறோம், வைகுண்டத்தை அடைய போகிறோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு அதான் சரம சரீரேன அப்படின்றார். சரம சரீரேன விப்ரத்துவம் கதமாகும். விப்ரத்துவம் பிராமண பிறவி எடுத்திருக்கிறார் இப்போ. ஆனால் எப்படி இருக்காருன்னா தன் மிருக சரீரத்தை விட்டு இப்போ நம்ம பிராமண சரீரம் எடுத்திருக்கின்றது அவருக்கு தெரியுது. எல்லாம் முன்ஜென்மத்தை அது முன்ஜென்மத்து ஞாபகம்லாம் இருக்குது அவருக்கு. தத்ராபி ஜனசங்காசியம். அவருக்கு என்ன பயந்தாரோன்னா பிறந்த உடனே ஒரு தாய் பால் கூட குடிக்கல. பசிக்காக குழந்தை அழும் இல்லையா, அது கூட அழலையாம். ஏன்னா தன் உறவினரில் பார்த்து தான் ரொம்ப பயந்தாராம் அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு தான். எதனாலனா ஃபஸ்ட்டு நம்ம உறவினத்தில் தான் முதல் பயப்படணும். வெளியாளை கண்டு பயப்பட, வெளியாளர் நம்மளுக்கு எப்போ பழக போகிறோம், எப்போ பார்க்க போகிறோம், எப்போ பேச போகிறோம், அது அப்படியே முடிஞ்சு போகும், அப்படியே வழியோடு முடிஞ்சிட்டு போயிடுது. ஆனால் நம்ம உறவினர்கள் எப்பொழுதும் நம்ம கூட இருக்க போகிறாங்க. இவரிடத்துல தான் பந்தம் பாசம் அதிகமாகும். அப்போது அதிகமாக பயந்தது என்னென்னா உறவினிடத்தில் தான், தாய் தந்தை இடத்துல தான் அதிகமாக பயந்தாராம் அவங்க. இவர்கள் எங்கே நம்மளை பக்குவப்படுத்துறேன்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் கொலாவின்னு நம்மளத்தில் பாசத்தை காட்டி நம்மளத்தில் ஆசையை காட்டி நம்மளுக்கு ஆசையை உண்டு பண்ணி நம்மளை பந்தத்தை உண்டு பண்ணிட்டாங்களோன்னு இவங்களை பார்த்தா ரொம்ப பயந்தாராம் பரத யோகீஸ்வரர். ஏன்னா பிறக்கும் போதே யோகீஸ்வரராக பிறந்திருக்கார், கர்ப்பஸ்ரீமான். அப்படியேப்பட்ட மகாத்மா பரத யோகீஸ்வரர்.
அதான் தத்ராவி சுவஜன சங்காஸ்சே புருஷபுத்விஜமானோ அதிகமாக பயந்தாராம். பகவத கர்மபந்த வித்வம்ச ஸ்ரவண மரண ஸ்மரண குண விவரண சரண அரவிந்த யுகலம் மனசா விததாத்மன பிரதி. அப்போ பாருங்கள், ஸ்வஜன சங்காஸ்ச புருஷம் வித்விஜமானோ பகவத கர்மபந்த. அப்போது இந்த கர்ம பந்தமானது இவ்வளோத்துல உண்டாயிடும் சொல்லி என்ன பண்ணேன்னா, பகவானுடைய கதைகளை கேட்கறது, பகவானுடைய கதைகளை ஸ்மரணம் பண்ணுறது, பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணுறது, பகவான் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறது, இதில் தான் மனசு ஈடுபட்டு கொண்டு இருந்தால் குண விவரணை அந்த குணங்களை பற்றி அதை விவரித்து பேசுகிறதுல அப்படியே மனசில் அதுலேயே தியானம் பண்ணிட்டு அப்படியே இருந்தார். ஆனால் என்னென்னா வாய் தந்த ஒரு வார்த்தை கூட பேசலை. அந்த நாமசங்கீர்த்தனம் கேட்பார், அந்த கதைகளை கேட்பார், அந்த குணங்களை விசாரணை பண்ணுவார், அதே தியானம் பண்ணி இருப்பார். அப்படியே இருந்தார் அப்படியே தான் இருந்தார். தவிர ஒரு வார்த்தை கூட அம்மா அப்பாக்களை பேசலை. அப்படியே மௌனமாக இருக்கார். ஒரு பசிக்கு அழலை, பசி எடுத்தால் தானே. அவர் தான் ஆத்ம ஞானியாச்சு, பிரம்மபூத பிரசன்னாத்மா. அந்த பிரம்மபூத நிலையை அடைஞ்சிட்டார். அவர் தான் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவராச்சு. அதனால் பசிக்காக அழலை, அப்படியே கிடக்கிறது, அப்படியே ஜடமாக இருக்கிறார். அதனால தான் அவர் ஜடபரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்படியே ஜடமாக இருக்கார், அப்படியே ஜடமாக இருக்கார். குழந்தை பசிக்காக அழதான். இவங்களா பார்த்து எதாவது கொடுத்தாங்கன்னா அதுதான், பால் கொடுத்தா குடிப்பார், அதுதான் சாப்பாடு போட்டால் சாப்பிடுவார், பேசுனா அப்படியே இது பண்ண கொஞ்சம் தான் அப்படியே கிடப்பார். அப்படி ஒரு மௌனத்தை கடைப்பிடிச்சிருந்தார். ஆனால் பகவத் விஷயம்னா ஜாக்கிரதையாக கேட்பார். நல்லா கிருஷ்ண கதைகளை கேட்கறது, பகவான் நாமசங்கீர்த்தனம் பண்ணால் அங்கே போய் உட்காந்துடுவார். பகவத் கதைகள் சொல்கிறாங்கன்னா நல்லா கேட்பார். அது குணங்களையே தியானம் பண்ணிருப்பார். பகவத் விஷயத்தை அதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். பகவத அனுக்கிரகேன அனுஸ்மிருத பூர்வ ஜென்மாவளி. அப்போது பகவான் அனுக்கிரகத்தினால முன் ஜென்மத்தினுடைய ஞாபகம்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குது. அது வித்வம்சன ஸ்ரவண மரண ஸ்மரண குண விவரண சரணாரவிந்த யுகலம் மனசா விததாத்மன. எப்பொழுதும் பகவான் திருவடி கமலங்களையே தியானம் செய்து கொண்டிருந்தாராம். பகவானையே தியானம் கொண்டிருக்கார். அதனால தான் இந்த மாயை ஜெயிக்க முடியும்னு. பிரதிகாதம் ஆசங்கமான பகவத அனுக்கிரகேன அனுசரித. அதனால் நமக்கு இந்த உறவினர்கள் என்னென்னா பகவத் பக்திக்கு தடைகளாக இருக்கக்கூடியவர்கள் என்று தெரிந்து கொண்டு முன் ஜென்மத்தினுடைய ஞாபகப்படுத்தி கொண்டு என்ன பண்ணார், பகவத் அனுக்கிரகேன அனுஸ்மிருத பூர்வ ஜன்மா வலிர் ஆத்மானும் உன்மத்த ஜடாந்த வஜ்ரஸ்வரூபேன தர்ஷயாமாச லோகஸ்ய. இந்த உலகம் வந்துன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நமக்கு இருந்தால் கூட உடனே பயன்படுத்திக்க பார்ப்போம். இந்த உலகமானது டக்குன்னு என்ன பண்ண சரியாக புத்திசாலியாக இருக்கான்னு நம்மளும் நல்லா இறங்கி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தேவையில்லாத பேச்சு நம்மளை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. நல்லா பழகணும். இவங்களாம் மெச்சூர்டாக இருக்காங்க, நல்லா பழகலாம், இவங்களும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் வருவாங்க. ஆனால் பந்தங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். நல்லா நல்லா படிக்கிறானே, வெரி குட், நல்ல பையனாச்சு அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிப்பாங்க சின்ன வயசுலேயே. அப்போ நான் புத்திசாலித்தனமாக தான் இருக்கக்கூடாது, தன்னை ஒரு பைத்தியக்காரனை காண்பிச்சிக்கணும். பைத்தியக்காரனை காண்பிச்சுன்னா எவனும் வரமாட்டான். அதனால் உண்மத்தனா தன்னை பைத்தியக்காரனை காண்பிச்சிட்டாங்க. எதனா பேசினா காது கேட்காத செவடம் மாதிரி அப்படி போயின்னு இருக்கோம். சரிண்ணா என்ன நினச்சிவாங்கன்னா செவடம் போல் இருக்குன்னு. அந்த செவடன்னு சொன்னால் அந்த செவடம் மாதிரியே நடிப்பாரான். அப்படியே ஊமன்னா ஊம மாதிரியே இருப்பாரான். சரியாக பேசினா 2 வார்த்தை பேசுகிறான், 10 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல மாட்டார். அப்படி ஓமம் மாதிரி காண்பிச்சு பாரான். சரி ஓமம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்களாம் சில பேர் செவிடம் போல் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சில பைத்தியம் மாதிரி திடீர்னு எப்படி பேச, திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு திரும்பி பார்க்குறான், திடீர்னு குதிக்கிறான், அது பைத்தியம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவனை கை கழுவிட்டு அவனை பைத்தியக்காரனா ஒரு லட்சியப்படுத்துவாங்களா, அவனை ஒரு முக்கியமான ஆளை நினைப்பாங்களா, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அப்படி உதாசீனப்படுத்தி போயிடுவாங்க இல்லையா. அப்போது உலகம் தன்னை எப்படி வெறுக்குமோ அதன்படி நடந்து கொண்டாராம். ஏன்னா உலகத்தில் பந்தங்களை பார்த்து பயந்தாராம் அவர் பரத யோகீஸ்வரர். அதனால் தன்னை அவ்வளோப்பட்ட பெரிய மகாத்மா, பிரம்ம ஞானி, பகவானே தரிசனம் பண்ணவர். ஆனால் எப்படி தன்னை காண்பிச்சார், உலகத்தில் தன்னை பைத்தியக்கார மாதிரி காண்பிச்சிருக்கார். ஆஞ்சநேயர் சுவாமி எப்படி ராட்சர்களுக்கு பயந்து ராட்சர்களுக்கு தன்னை காண்பிச்சிக்காமல் எப்படி அப்படி ஒளிஞ்சிட்டு போனாரோ, அது மாதிரி இந்த உலகத்துக்கு தன்னுடைய சொரூபத்தை காண்பிச்சிக்காமல் ஒளிஞ்சிட்டு போகிறாராம் பரத யோகீஸ்வரர். எங்கே பந்தம் ஏற்பட்டு போதோன்னு. பகவத அனுக்கிரகேன அனுஸ்மிருத பூர்வ ஜன்மாவளிர் ஆத்மானம் உன்மத்த ஜடாந்தவதிரஸ்வரூபேன தர்ஷயாமாச லோகஸ்ய. உலகத்துக்கு தன்னை அப்படி காண்பிச்சிருந்தாராம். சரி, இது நம்ம இந்த கதையை 2 பாகமாக பார்க்கலாம். அடுத்த
பகுதியில் நாம் மேலே உள்ள கதையை பார்க்கலாம். ராம 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 ராம.